on this computer, right? So GitHub அப்படிங்கிறது வந்து ஒரு கிளவுடு. அது வந்து சென்ட்ரல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ம். அந்த கிளவுடுக்கு நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சென்ட் பண்ணி வைக்கணும். இப்போ அங்க சென்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ப்ராஜெக்ட் வந்து அங்கேயும் மெயின்டைன் ஆகும், லோக்கல்லையும் மெயின்டைன் ஆகும். இப்போ அப்ப எப்பலாம் பேக்கப்புக்கு நம்ம வந்து GitHubல இருந்து எடுத்துக்கலாமா? ஆமா, பேக்கப்புக்கு எடுத்துக்கலாம். நெறைய விஷயங்களுக்கு அத யூஸ் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் லோக்கல்லயும் ஒரு காப்பி, இப்போ நான் லோக்கல்ல தான் என்னோட காப்பி இருக்கு, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, GitHubல இத மாத்த போறேன். ஓகே. எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2 in 1ஆவும் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, அங்க ஒரு ப்ராஜெக்ட்ட அங்க போயிட்டு ஒரு இத கிரியேட் பண்ணிட்டு, இங்கேயும் வந்து பண்ணலாம். இல்ல இங்கேருந்து இங்கேயும் பண்ணிட்டு, அங்க போய் பண்ணலாம். நான் அங்கன்னு சொல்றது எங்கன்னா, ஆம் ஸோ இதுதான் என்னோட GitHub. ம். இப்போ என்கிட்ட இவ்வளோ ரெபாசிட்டரிஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் புதுசா ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு சென்ட்ரல்ல ஒரு இடத்துல வேணும். இந்த GitHubல எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? கிட்ட கேட்கணும். GitHubல கேட்கணும். தம்பி எனக்கு புதுசா ஒரு ரெபாசிட்டரிக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ட்டு. அப்ப இங்க நியூன்னு குடுக்கணும். நியூன்னு குடுத்துட்டு ரெபாசிட்டரி பேர் என்னன்னு கேக்குது. நான் ப்ராஜெக்ட் பேரா என்ன வைக்க போறேன்னா, இல்லாட்டி வந்து கிட் லேர்னிங்னு வைப்பேன். கிட் லேர்னிங் அப்படின்னு ப்ராஜெக்ட் பேர் வச்சிருக்கேன். ரெபாசிட்டரி நேம் தான் ப்ராஜெக்ட் பேர். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா, எதுக்குங்கிற டிஸ்கிரிப்ஷன். அது நம்ம சும்மா தான் இதெல்லாம். நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல வேணாம்னா விட்டுறலாம். இது வந்து பப்ளிக்கா, பிரைவேட்டா? பிரைவேட்னா இது எனக்கு மட்டும் தான் இது தெரியும். நான் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என்னோட லோக்கல்ல இருந்து நான் புஷ் பண்ணலாம், நான் புல் பண்ணலாம். அவ்வளவுதான். வேற யாரும் இதுல வந்து கொலாபரேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஓகே. இப்ப YouTubeல கூட YouTube பிரைவேட் வீடியோஸ்ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்களோட வீடியோவ உங்க YouTubeல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ம். பட் அத வேற யாரும் பார்க்க முடியாது. உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க வேணா போய் பார்த்துக்கலாம். இப்ப பிரைவேட்ன்னு போட்டுட்டா அப்ப யூஸ் இல்லல்ல. யூஸ் இருக்குல்ல. இப்போ நான் மட்டும் தான் ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ண போறேன். இப்ப என்னோட ப்ராஜெக்ட் என் கூட வேற யாரும் கோஆர்டினேட் பண்ணிலாம் வொர்க் பண்ண தேவையில்ல. ம். என் அக்கவுண்ட். இப்ப அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நான் டிரைவ்ல என்னோட அக்கவுண்ட் குடுத்து லாகின் போட்டிருந்தேன். நான் அத புஷ் பண்ணேன். டிரைவ்ல என்னோட ஃபோட்டோவோ, இல்ல என்னோட ப்ராஜெக்ட்டோ போட்டேன். ஆனா உங்களால திருப்பி டிரைவ்ல போட முடிஞ்சுதா? இல்ல. அது ஏன்னா அது என்னோட அக்கவுண்ட். ஓகே. அப்ப திருப்பி அது எனக்கு யூஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நான் டிரைவ்ல போட்டேன். இப்போ இந்தியால போயிட்டு நான் எங்க வீட்ல இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து என்னோட டிரைவ் உடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட போட்டு ஓப்பன் பண்ணி நான் அந்த கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. நான் என்னோட அக்கவுண்ட் வச்சிருக்கிற வரைக்கும் நான் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே, இப்போ ஓகே. என்ட்டயே 3 சிஸ்டம் இருக்கு. இப்ப இந்த சிஸ்டத்துல நான் ஒரு கோட் வச்சிருக்கேன். இதுல நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு புஷ் பண்ணிடுவேன். அப்போ ஓகே. இதே GitHub அக்கவுண்ட் தான் என்னோட இன்னொரு சிஸ்டத்துக்கு. ஏன்னா என்னோட பெர்சனல் GitHub அக்கவுண்ட் ஒண்ணு தானே. அந்த சிஸ்டத்துலயும் என்னோட GitHub அக்கவுண்ட் தான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த அக்கவுண்ட்ல இருந்து நான் திருப்பி எடுத்துப்பேன். ம். சிஸ்டம் டு சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ பிரைவேட்க்கு இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். ஆ அத வந்து நான் இதுக்கு பப்ளிக்ல வைக்கவே கூடாதுல்ல. லீக் ஆயிடும்ல. ஓகே, ஓகே. நான் நெனச்சுட்டேன், இப்ப ஆபீஸ்ல இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால பப்ளிக் ஆமா. தான் இப்ப ஆபீஸோட சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் பிரைவேட்ன்னு இன்னொரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் காசு கட்டி வாங்கணும். அந்த ஓகே. ஆர்கனைசேஷனுடைய ப்ராஜெக்ட்ட நீங்க யாருமே பார்க்க முடியாது. இப்ப கூகுளுடைய கோடெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணிட்டான்னா, அப்புறம் எல்லாரும் அத எடுத்து அதே மாரி ஒண்ணு தயாரிச்சிட மாட்டாங்களா? அது ம். ஏன் யாருக்கும் தெரியாதுன்னா, சிலதெல்லாம் அவங்கவங்க பிரைவேட்டா வச்சுப்பாங்க. ம். சிலதெல்லாம் பப்ளிக்கா இருக்கும். யார் வேணா எத வேணா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நெறைய இது வந்து பப்ளிக்காவே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னா, இந்த மாரி ஒரு ரெபாசிட்டரில இருக்கும்போது அத பப்ளிக்கா வச்சுட்டீங்கன்னா, அது ஓப்பன் சோர்ஸ் அவ்வளோதான். ம். எனிபடி கேன் ஓப்பன் அண்ட் அதுல ஏதாவது வொர்க் பண்ணிட்டு அவங்க அத புஷ் பண்ணலாம். அந்த மாரி எத வேணா பண்ணலாம். ஓகே, ஓகே. ஓகே. இந்த ரீட்மிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எழுதணும் அப்படின்னா, நான் இதுல எழுதிக்கலாம். அதனால இந்த ரீட்மி இப்போதைக்கு நான் அதெல்லாம் எதுவும் சூஸ் பண்ணல. லைசென்ஸ்ங்கிறது நீங்க ஏற்கனவே இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ம்.
இந்த அப்பாச்சி லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் எதுக்குன்னா பேட்டன்ட். இப்ப இது என்னோட கோடு, இது இது ஒரு இதுலயும் பிரைவேட் பப்ளிக் ஒரு ப்ரோக்ராமுக்கும் பிரைவேட் கொடுக்கறது பப்ளிக் கொடுக்கறது இருக்குமா? இல்லனா எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் ப்ரோக்ராம் இருக்கா? கிடையாதுப்பா. இது வந்து ஆ. ரெபாசிட்டரி. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கிட்டப்ல எப்படி தெரியுதுங்கிறதுக்கானது. அதான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா உள்ளது அப்படிதானே இது? ஆமா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கானது இது. கரெக்ட். ஓகே. இப்ப இதை நான் பிரைவேட்னு கொடுத்தேன்னா இந்த ப்ராஜெக்டை உங்களாலலாம் யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓ ஓகே ஓகே. இப்போ நான் பப்ளிக்னு தான் வச்சிருக்கேன். இந்த லைசன்ஸ் வந்து என்னதுன்னா பர்டிகுலராக ஏதாவது லைசன்ஸ் வேணும்னா லைசன்ஸ்டு வெர்ஷனாக வச்சுக்கலாம். அதாவது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கலாம், எடிட் பண்ணலாம். ஆனால் இது மூலயமா நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட் ஏதாவது ஏர்ன் பண்ணீங்கன்னா அதில் எனக்கும் பங்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைசன்ஸ் செட் பண்ணணும். ம். இல்லை ஓப்பன் லைசன்ஸில் வச்சுட்டேன் அப்படின்னா இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைசன்ஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. பட் நமக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது, தேவையும் இல்லை. அது அது அதாவது பெரிய ப்ராடக்டாக பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு மேபி தேவைப்படும். பட் எனக்கும் அதை பற்றி பெருசாக தெரியாது. பட் யூஸ்வலாக அப்பாச்சி லைசன்ஸ் அண்ட் எம்ஐடி லைசன்ஸ் ரெண்டு தான் ரொம்ப இதுவாக பப்ளிக் லைசன்ஸ் இந்த 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இல்லை எந்த லைசன்ஸுமே இல்லாமல் கூட இருக்கலாம். இது வந்து ட்ரேட்மார்க் மாதிரி தான். கிட் இக்னோருங்கிறது வந்து இதை பற்றி இப்போதைக்கு கிட் இக்னோருங்கிறது நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்டில் 10 ஃபைல் இருக்கும், 100 ஃபைல் கூட இருக்கும் இல்லையா? இதில் இப்போ இதெல்லாம் வந்து நான் கமிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் இக்னோரில் போட்டுக்கணும். கமிட் பண்ண வேண்டாம்னா இதை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட இந்த சேஞ்ச் பண்ணதை நான் வந்து சர்வருக்கு புஷ் பண்ண வேண்டாம். இது சும்மா நான் லோக்கலில் பண்ணிவிட்டு லோக்கல்லே நான் டெலீட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து எனக்கு சர்வரில் இருக்கிற மற்ற யாருக்கும் அது தெரிய தேவையில்லை, அது சிங்கப்பே ஆக தேவையில்லை இந்த ஃபோல்டர் அப்படின்னா இதை நான் கிட் இக்னோரில் போட்டு வைக்கணும். ஓகே. ஓகே. அதான் கிட் இக்னோர். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தேவைப்படாத விஷயம். கிட் இக்னோர்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ம். மற்றபடி வேற எதுவும் இதில் பெருசு கிடையாது. பப்ளிக் ப்ரைவேட் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் வேற என்ன, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தோம்னா அவ்வளோதான். இப்போ எனக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதான் என்னோட ஸ்பேஸ் சர்வர். இந்த சர்வருங்கிறது எங்கே இருக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல க்ளவுடில் இருக்குது. என்னோட கம்ப்யூட்டர்லேயே இல்லை. இது வந்து க்ளவுடில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து என்னோட ஸ்பேஸ். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்பேஸ், கிட் லேர்னிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்பேஸ். இப்போ எந்த ஃபைலுமே நம்ம ஆட் பண்ணாதனால இங்கே எதுவுமே தெரியல, ப்ராஜெக்டே தெரியல இன்னும். ஆனா இது ஃப்ரீ தானா அப்போ? ஃப்ரீ தான். பப்ளிக் வந்து ஃப்ரீ தான். ஓகே. ப்ரைவேட்லாம் வைக்கணும்னா காசுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 2-3 ரெபாசிட்டரிக்கு மேலே நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சா காசு. கிட்டப் மாதிரியே பிட் பக்கெட்னு ஒன்று இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான். இதே தான். இப்போ இது எப்படி ஒரு சர்வர், அது மாதிரி அது ஒரு சர்வர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கும் கிட்டு தான் வந்து டூலு, இதுக்கும் கிட்டு தான் டூலு. ஓ. அந்த பிட் பக்கெட்ல வந்து பிரைவேட் வச்சுக்கலாம். சில கம்பெனிஸ் பிட் பக்கெட் யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் வந்து கிட்டப் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கிட்டப் மட்டும்தான் இந்த மாதிரி கோடை மேனேஜ் பண்ணுறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிட் பக்கெட்டும் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இது ஒன்று இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் பற்றி ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஓகே. பிட் பக்கெட்டில் நீங்கள் ப்ரைவேட்டுக்கு நிறைய வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் கிட்டப்பில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கிட்டப் வந்து பப்ளிக் தான். ஆனால் ரொம்ப காமனாக எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுறது கிட்டப் தான். ஓகே. இப்போ வந்து ப்ராஜெக்டோடைய ஸ்பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் என்னுடைய லோக்கல்ல கிரியேட் பண்ணி அந்த லோக்கல்ல கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டை இங்கே புஷ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் இந்த பேர்ல தானே கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட சர்வர்ல போயிட்டு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிட்டேன், ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர், அது உள்ளார எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இன்டெலிஜெக்ட் போறேன், ஃபைலுக்கு போறேன், நியூ ப்ராஜெக்ட், லைட் போட்டு ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ட போட முடியாதா? நியூவா தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணி காட்டுமே நான் பண்ணுகிறேன். ஓகே ஓகே. டவுன்லோட்ஸ். நான் இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் அதுவும் போகலாம். இந்த ப்ராஜெக்ட் இது ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இல்லையா? இதையும் புஷ் பண்ணி காட்டுறேன். இங்க வந்து நம்ம இந்த புது ப்ராஜெக்ட் போடும்போது இங்க கேக்குது பாருங்க, கிரியேட் a git repository.
நான் இப்போதைக்கு இது கிரியேட் கிட் ரெபாசிட்டரின்னு கொடுக்கல, சும்மா அப்படியே விட்டுறேன். ஓகே. இதை நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா, சரி இப்போதைக்கு இது டவுன்லோட்ஸ்லேயே இருக்கட்டும். ஜாவா IntelliJ build system JDK 21 sample code generate code with onboarding tips. அவ்வளோதான். Great. இப்போ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். இது கிட் ரெபாசிட்டரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிட் ரெபாசிட்டரி கிடையாது. இது ஏன் எப்போ இதை கிட் ரெபாசிட்டரின்னு சொல்லலாம், எப்போ இதை கிட் ரெபாசிட்டரி சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டோடைய ஓப்பன் இன் ஃபைண்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, இதுல என்ன இருக்கு, சோர்ஸ்னு ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த கிட் இக்னோர்னு ஒரு ஃபைல் இருக்கு. இது இந்த கிட் இக்னோருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் கிட் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கு. பட் ஆக்சுவலா இதுவே எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது தெரியல. இதுவே கிரியேட் ஆகிருக்க கூடாது இந்த கிட் இக்னோருங்கிறது. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் இங்க இருந்துச்சுன்னா அப்பதான் இது வந்து கிட் ரெபாசிட்டரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்களேன், இங்க வந்து கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தனா என்ன சொல்லுது, திஸ் இஸ் நாட் அ கிட் ரெபாசிட்டரி. ஸோ அதனால இந்த கிட் என்ன சொல்லுதுன்னா, நீ ஸ்டேட்டஸ்னு ஒன்று கேட்குற, பட் இது கிட் ரெபாசிட்டரியே இல்லை, என்னால் ஸ்டேட்டஸ் எதுவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுது. அப்போ அது கிட் ரெபாசிட்டரியா மாற்றணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கு இங்கேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரியேட் அ நியூ ரெபாசிட்டரி அந்த கமாண்ட் லைன். என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கிட் இனிட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அந்த மாதிரி போடுறேன். ஆக்சுவலாக நான் நீங்கள் அதுக்கப்புறம் அது கமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கிட் இனிட் அப்படின்னு பிடிச்சிங்கன்னா இனிஷியலைசேஷன், நான் வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? என்டர். அவ்வளோதான். இப்போ கிட் ரெபாசிட்டரி இனிஷியலைஸ்டு எம்டி கிட் ரெபாசிட்டரி இன் டவுன்லோட்ஸ் கிட் லேர்னிங்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ போயிட்டு இங்க இந்த ஓப்பனிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இது கிரியேட் ஆயிருக்கா? இதுக்கு முன்னாடி அது இல்லை, இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நீங்க யாராவது நோட்ஸ் எழுதுறது யார் பண்றீங்கிறதெல்லாம் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். அப்புறம் வந்து வெர்ஷன்லாம் அது ஹேண்டில் பண்ணி வச்சுக்கிட்டே வரும்னு சொன்னல, அதெல்லாம் அது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் பண்ணும். ஓகே. நீங்க வந்து சிங்க் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஃபோல்டர் உள்ளார இருக்கிறத தான் சிங்க் பண்ணும். சிங்க் இதுல பண்றது வந்து அந்த கிட்ங்கிறதுல எல்லாருமே தானே நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நோட்ஸ் எழுதிட்டு வராங்க. ஆமா. இப்போ நான் என்னோட லோக்கல்ல இருந்து நான் எழுதுறேன், அதனால என்னோட இருக்கு. ஓகே ஓகே. இதை நான் சிங்க் பண்ணும்போது சர்வருக்கு போயிடும். ஓகே. நீங்க அதை திருப்பி உங்களோடது புள்ள எடுத்து நீங்க மறுபடியும் இந்த இன்னைக்கு செக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசா போகும். பட் இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம இதை முடிக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. 10:30 மணி வரைக்கும் கூட போகலாம். பட் இன்னைக்கு முடிச்சிடலாம். இன்னைக்கு ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் இது. நீங்களும் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். அது பண்ணி பார்க்கும்போது தான் புரியும், இது இல்லாட்டி புரியாது. இப்போ வந்து இப்போ நான் பண்றதுனால இப்போ என்னோட எல்லாமே என்னோட ஹிஸ்டரி, நான் பண்ற எல்லா விஷயங்களும் இதுல இருக்கும். நான் புஷ் பண்ணிடுவேன், இது சர்வருக்கு போயிடும். சர்வர்ல இருந்து நீங்க திருப்பி புல் பண்ணிக்கணும். மறுபடியும் நீங்க பண்ணுவீங்க, உங்களோடது மறுபடியும் சர்வருக்கு அனுப்புவீங்க, மறுபடியும் நான் அதை புல் பண்ணுவேன். இப்படி இருக்கும், இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ கிட் இனிட்டுங்கிறத பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலையை பண்ணலாம். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆட் ரீட்மிங்கிறதெல்லாம் விட்டுலாம். ரீட்மிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெபாசிட்டரி என்ன ரெபாசிட்டரி அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக அதை விட்டுடலாம். கிட் கமிட் -m ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா சரி, ஃபர்ஸ்ட் அது போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிட் இனிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டோன்னா ஒன்று காட்டுது பாருங்க. என்ன காட்டுதுன்னா, நீ வந்து மெயின் பிரான்ச்ல இருக்க அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது நாட் கிட் ரெபாசிட்டரின்னு சொல்லிச்சு. கிட் இனிட்னு போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்து ஒன்று இனிஷியலைஸ் ஆயிருக்கு. நீங்க கூட ஆக்சுவலா உங்களோட இதுல ஆளுக்கு ஒரு கிட்ட ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இதை பேரலா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
சரி, இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு இதை பார்த்துங்க. நீங்க அதுக்கப்புறம் வீட்ல தனியா பண்ணி பாருங்க. நம்ம பேரலா பண்றதுக்கு நான் இன்னொரு எக்ஸர்சைஸ் சொல்றேன். இப்போதைக்கு இதை அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே. இப்போ கிட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபைல காட்டுது. அன்ட்ராக்டு ஃபைல். ட்ராக்டுனா என்னன்னா, ட்ராக்டுனா என்னன்னா கிட்டுக்கு தெரியப்படுத்துறது. இதெல்லாம் நீ வந்து சிங்க் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ம். அன்ட்ராக்டுனா கிட்டுக்கு தெரியப்படுத்தாதுல. கிட்டுக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் நான் பண்ணணுமா வேணாமானே கிட்டுக்கு தெரியாது. ஓகே. ஸோ நத்திங் ஆடட் டு கமிட் பட் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் ஆர் பிரசன்ட். நீங்க வந்து ஒரு பேக்கேஜா பண்றதுக்கு எதையுமே இன்னும் வச்சிரல. பட் ஆனா சில ஃபைல்ஸ்லாம் இப்போ இருக்கு புஷ் பண்றதுக்கு. நீங்க ஏற்கனவே பண்ணி சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஏற்கனவே எங்கப்பா நம்ம ஒண்ணுமே பண்ணல. இப்பதானே ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண உடனே இந்த மெயின்லாம் வந்துருச்சு இல்ல பை டிஃபால்ட்டா. ம். இந்த மெயின் வந்துருச்சு, இந்த சோர்ஸ்ங்கிற ஃபோல்டர் வந்துருச்சு, இந்த கிட் இக்னோருங்கிற ஃபைல் வந்துருச்சு. ம். இப்போ இது எல்லாத்தையும் புஷ் பண்ணணும்ல நானு. ஆமா. புஷ் பண்ணாதான் இப்போ அதாவது ஒரு எம்டி ஃபோல்டர் உள்ளார ஒரு ஒரு ஃபைல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் சோர்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர். இப்போ கிட் லேர்னிங் ஒரு ஃபோல்டர் உள்ளார சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, மெயின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. சர்வர்ல என்ன இருக்கு, கிட் லேர்னிங் ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கு. ஆமா. ம். ஸோ அப்போ எது இங்க சர்வர்ல எல்லாத்தையும் இங்க என்ன இருக்கு, இந்த சோர்ஸ் சோர்ஸ் ஃபோல்டர் மெயின். இருக்கு, கிட் இக்னோருங்கிறது ரெண்டு, இந்த ஃபோல்டரும் இந்த இதுவும் இருக்கு, ஃபைலும் இருக்கு. அதை தான் இங்க சொல்லுது அது. ம். இப்போ ஸ்டேட்டஸ் போட்டா என்ன சொல்லுங்கிறது புரிஞ்சுதுங்களா? நீங்க என்ன பிரான்ச்ல இருக்கீங்கன்னு சொல்லும். சர்வர்ல எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னு சொல்லும். ட்ராக் ஆகுதா ட்ராக் ஆகலையான்னு சொல்லும். ட்ராக் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இங்க நான் உங்களுக்கு கமெண்ட்ல ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு தெரியாது. இங்க மேல பாத்தீங்கன்னா இன்டெலிஜேல மேல பாத்தீங்கன்னா கிட்னு ஒரு ஃபைல் வந்திருக்கும். இது எப்போ வரும்னா நீங்க கிட் யூனிட்னு போட்டு இந்த ஒரு ரெபாசிட்டரி கிட் ரெபாசிட்டரியா இருந்தா தான் இங்க கிட்டுங்கிற ஃபைல் இது வரும், இல்லைன்னா வராது. புரியுதுங்களா? ம். இப்போ இது வந்து நம்ம வர வர சிஸ்டம் என்னன்னு தெரியல. இப்போ இது வந்து கிட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ இங்க கிட்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கிட்ல போயிட்டு இந்த கமிட்னு ஒன்று இருக்குல்ல, ஆமா. அதை ப்ரெஸ் பண்றேன். அதை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு என்ன காட்டும்னா அன்வர்ஷன்டு ஃபைல்ஸ்னு இருக்கா. ம். அன்வர்ஷன்டு ஃபைல்ஸ்னா இதெல்லாம் நான் வந்து இன்னும் சேஃப்டியா வந்து எடுத்து சர்வருக்கு அனுப்பலன்னு அர்த்தம். அன்வர்ஷனல் ஃபைல். ஓகே. ஓகே. அப்படி அதுதான் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. அன்ட்ராக்டு அன்வர்ஷன்டு ரெண்டும் ஒன்று தான். ஓகே. இதெல்லாம் இன்னும் கிட் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல. ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலன்னா எது சர்வர்ல இருக்கு எது லோக்கல்ல இருக்குன்னே பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா அதை நம்ம கிட்ட கிட்ட சொல்லணும். இப்போ நான் எதெல்லாம் பண்ண சொல்றேன்னா இந்த மெயினுங்கிறத எடுத்துக்க சொல்றேன். இப்போ இந்த மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இன்டெலிஜென்ட் அதை ரன் பண்றதுக்காக லோக்கல்ல வச்சிருக்கிறது. அதை நம்ம கிட்ட இந்த அனுப்பணும்னா ஃபைல் கிரியேட் பண்ணும்போது அதுவே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்குமா? ஆமா, கிட்டுங்கிற ஒரு நீங்க ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கும். ஓகே. ம். இப்போ எனக்கு தேவையானது நான் எதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ மெயின் ஜாவா, ம். கிட் இக்னோர் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற எதையும் நான் கொடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்க உங்களோட இன்டெலிஜென்ட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானா வந்துடும். ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கலன்னு சொன்னேன். ம். இதெல்லாம் எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னா டாட் ஐடியான்னு ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. இந்த டாட் ஐடியாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது யூஸ்வலா இங்க ஒரு டாட் ஐடியான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது பாருங்க. ஆமா. இதுதான். இது எதுக்கு அப்படின்னா, நீங்க இப்போ இந்த மாதிரி டேப்லாம் கிரியேட் பண்றீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உங்களோட ப்ராஜெக்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது அதே டேப் அப்படியே ஓப்பன் ஆகும் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதெல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இதுல போய் அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ம். அந்த மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஐடியா இந்த இன்டெலிஜே வந்து இந்த உங்க ப்ராஜெக்ட்டுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபோல்டர் இது. இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ டு யுவர் ப்ராஜெக்ட். இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் லோக்கலி ஹேண்ட்லிங் யுவர் ப்ராஜெக்ட் ரேவதி வெயிட் பண்றாங்க போல. இன்சைட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே. இது எதுக்குன்னா உங்களுடைய கிட்ட வந்து லோக்கலை கிட்டுங்கிற மாதிரி உங்களோட ப்ராஜெக்டை உங்களோட இன்டெலிஜேல நீங்க ரன் பண்றதுக்கு தேவையான சில பல கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து இந்த டாட் ஐடியா ஃபைல்ல இருக்கும். பட் இட் டசன்ட் ஹேவ் எனி ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் திங்ஸ். இது இல்லாமலும் ரன் ஆகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ரன் ஆகும். இப்போ நீங்க இதை போயிட்டு டெலீட்னு கொடுத்துட்டீங்கன்னா இது டெலீட் ஆயிடும். கொஞ்ச நேரத்தில் இது திருப்பி ஓப்பன் ஆயிடும். ஐ மீன் மறுபடியும் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா கூட ஓப்பன் ஆகிடும் நினைக்கிறேன்.
ஃபைலு ரீசன்ட் ப்ராஜெக்ட் கிட் லேர்னிங் இந்த ம். வந்துச்சு. வந்துருச்சு. வந்துருச்சு. ஆனா இது ஏதோ குழம்பிடுச்சு இது. ஆக்சுவலாக அதை டெலீட் பண்ண கூட அது எதுவும் ஆகக்கூடாது. அது ஆனால் டெலீட் ஆனதுனால அதோட கான்ஃபிகரேஷன் எதுவும் அதனால வந்து இது ஒரு ஜாவா ப்ராஜெக்டாகவே ஹேண்டில் பண்ண தெரியல இதுக்கு இந்த ப்ராஜெக்டை. இந்த ஃபைல்லாம் இப்போ ஏதாவது டெலீட் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் டெலீட் ஆயிருக்காது. அது இங்கே போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த சோர்ஸுங்கிற ஃபைலு இந்த சோர்ஸுங்கிற ஃபைல் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபைலே, வேறு எதுவுமே தேவையான ஃபைல் இல்லை. சோர்ஸில் மெயின் மட்டும் தான் தேவை. இது மட்டும் தான் இப்போ ரன் ஆகவே போகுது. மற்ற எதுவுமே இது ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் இப்போ நம்ம ரன் ஆகுறதுக்கு இதில் இருக்கிற வேறு எதுவுமே தேவை கிடையாது. ம். இப்போ கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இது போனது தப்பாக போச்சு. பட் ஸ்டில் இது பரவாயில்ல. அது ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிட்ல நீங்க தானே பேர் வச்சேன் உங்க ரெபாசிட்டரி. ம் அதே பேர்ல வச்சுக்கிட்டா பெட்டர். அது அங்க ஒரு ஃபோல்டர் இங்க ஒரு ஃபோல்டர்லாம் வச்சா குழப்பமாயிடும். இங்க என்ன ரெபாசிட்டரி பேர் வைக்கிறீங்களோ அந்த பேர்ல தான் ம். இதை வைக்கணும். ரெபாசிட்டரி ஆட் சாம்பிள் கோட். வேற என்ன, வேற எதுவும் இல்லை, அவ்வளவுதான். நாங்க ஆட் சாம்பிள் கோடும் கொடுக்கல. அதனால இப்போ நான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஃபைல் கிரியேட் ஆச்சுல அது உங்களுக்கு கிரியேட் ஆகல. பை ம். டிஃபால்ட்டா சோர்ஸ்னு ஒன்று மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. இந்த சோர்ஸ் உள்ளார இப்போ எதுவுமே இல்லை. நம்ம கிளாஸா ஓபன் இது இப்போ பண்ணிக்கலாம். கிட் ப்ராஜெக்டா? ஹலோ. ஹலோ. ஆ என்ன சொன்னீங்க? இது இப்போ கிட் ப்ராஜெக்டான்னு கேக்குறேன். இல்லையே, ப்ராஜெக்டே இப்ப இல்ல. கிட் ரெபாசிட்டரி அதுன்னு கேக்குறேன். இல்ல இது இல்லையே, நம்ம இது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா கோட் எதுவும் இல்ல. எதுவுமே ஆனா இல்ல. அப்பயுமே இது இல்ல இல்ல நான் கோட் இருக்கா இல்லையான்னு கேட்கல. இந்த ஆ. ரெபாசிட்டரி ஒரு கிட் ரெபாசிட்டரியா இல்லையா அவ்வளவுதான். கிட் ரெபாசிட்டரி. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதுல கிட்ல கோடு நீங்க இல்ல வந்துருச்சுல்ல. இல்லாட்டியும் நம்ம கோடு வேணாம் தானே அந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இருந்தாலும் நம்ம ஓபன் பண்ணிட்டோம்ல, அதுல போட்டு அந்த இல்ல, நேம் போட்டு இது ஓபன் வந்து சும்மா ஒரு ப்ராஜெக்ட் தானே ஓபன் பண்ணிருக்கோம். இது ஒரு கிட் ரெபாசிட்டரியா இல்லையா முடிவு பண்றது எது? டாட் கிட் ஃபோல்டர் இருக்கணும். கிட் ஃபோல்டரா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஃபைண்டர்ல இங்க டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அது ஃபோல்டர் கிரியேட் ஆன உள்ளார அந்த வெர்ஷன்லாம் ஸ்டோர் ஆகும். அப்பதான் இது ஒரு கிட் ரெபாசிட்டரியா மாறும். அது வரைக்கும் இது சாதாரண ரெபாசிட்டரி தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ அதை கிட் ரெபாசிட்டரியா மாத்தணும்னா கிட் இனிட் அப்படின்னு போட்டீங்கன்னா கிட் ரெபாசிட்டரியா மாறிடும். இப்போ இதோட கிட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் மட்டும் இருக்கு, இதை வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும். ஓகே. இன்னும் மெயின் ஃபைலும் கிரியேட் பண்ணல. ஆமா, எதுவும் மெயின் ஃபைலும் எதுவும் கிரியேட் பண்ணல. இதை நீங்க இங்க போய் பாக்குறதுக்கு கிட் கமிட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு அன்வெர்ஷன்ல எது எதெல்லாம் காட்டுதுன்னு பாத்துங்க. ஒண்ணுமே காட்டல. இதுல இருக்கிற எதுவுமே இப்போ தேவையில்லை எனக்கு அன்வெர்ஷன்ல இருக்கிறது. இப்போ நான் இதுல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுல ஃபைல் மட்டும் தான் கிரியேட் பண்ணணுமா? இதை வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்டா மட்டும் தான் வைக்கணுமா? கிட் உள்ளார வந்து ஒரு ப்ராஜெக்டை மட்டும் தான் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்க எப்படி வந்து டிரைவ் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ கிட்டுங்கிறதையும் அந்த மாதிரி ஒரு இதுவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் முக்காவாசி பேர் அதுக்காகலாம் அந்த பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எல்லாரும் டிரைவே யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு இமேஜை மட்டும் அதுல வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். சரி, இந்த பிடிஎஃப் தூக்கி போடும். இந்த ஒரு பிடிஎஃப் தூக்கி இது உள்ளார வச்சிருக்கேன். இந்த சோர்ஸ் உள்ளார இப்போ இந்த பிடிஎஃப் வச்சிருக்கேன். ஓகே. அதை நான் போட்ட உடனே இது கேக்குது, டு யூ வாண்ட் டு ஆட் த ஃபாலோயிங் ஃபைல் டு கிட் அப்படின்னு கேக்குது. ஏன்னா இது ஒரு கிட் ரெபாசிட்டரி. நான் வந்து இப்போதைக்கு வேணான்னு கொடுத்துறேன். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வேண்டாம். பட் அது என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது என்னெல்லாம் காட்டுதுன்னா இப்போ சோர்ஸ் உள்ளாரையும் சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டரையும் காட்டுது. ஏன்னா இந்த சோர்ஸ் உள்ளார இப்போ அது முன்னாடி எம்டியா இருந்தது. இப்போ ஒரு ஃபைல் விழுந்துருச்சு. இந்த கிட் கமிட் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா கிட் கமிட் இதில் போய் பார்த்தா இந்த ஒர்க்கு பாருங்க பிடிஎஃப் ஒன்று.
இமேஜ் இருக்கு. நான் போட்ட இமேஜ் வந்து சோர்ஸ்ல இருக்கு, எடுத்துக்கிறியான்னு கேக்குது. ஓகேவா, நான் அதை எடுத்துக்கிறேன், அதையும் எடுத்துக்கிறேன், கெட் இக்னோருங்கிற ஃபைலையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கமிட் மெசேஜ் ஒன்று போடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பேசும்போது பேசணும்ல, ஒரு மெசேஜ் ஒன்று, நீங்க என்ன பண்றீங்களோ அது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடணும்னு ஆமா. நான் என்ன பண்றேன்னா பிடிஎஃப் ஃபைல் ஆடட் அப்படின்னு போடுறேன். இதை எதெல்லாம் போடணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம். எதெல்லாம் நான் சர்வருக்கு போகணும், எதெல்லாம் இப்போ எனக்கு இதை நான் போட வேணாம்னு நினைச்சேன்னா நான் இதை எடுத்துட்டு இதை மட்டும் கூட இப்போ சர்வருக்கு அனுப்பிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் தடவை. ரெண்டாவது தடவை போடும்போது இதை மட்டும் போட்டு அனுப்பிச்சிக்கலாம். however you want we can organize it. இப்போ பிடிஎஃப் ஃபைல் ஆடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டுட்டு கமிட் பண்றேன். ஓகேவா, இதுல ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க, கமிட் அண்ட் புஷ்னு இருக்கு, கமிட் மட்டும் இருக்கு. நான் இப்போ கமிட் மட்டும் போடுறேன். கமிட் அண்ட் புஷ், கமிட் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தானாவே புரியுது இல்லையா? புஷ்னா நீங்க லோக்கல்ல இந்த டெக்ஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு இப்போ இந்த ஒரு பண்டில் பண்ணி வச்சோம்ல, இதை பண்ணுத இதை வந்து சர்வருக்கு புஷ் பண்றது. சர்வர்னா இது கிட்டப்புக்கு. இப்போ நான் வந்து கமிட் மட்டும் பண்றேன், புஷ் பண்ணல. நான் கமிட் பண்ண உடனே இங்க சொல்லுது 2 ஃபைல்ஸ் கமிட்டட் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்னோட ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 2 ஃபைலையும் காட்டாது. இந்த 2 ஃபைல் தான். இதுக்கு முன்னாடி 4 காமிச்சது இல்ல, இந்த சோர்ஸ் கெட் இக்னோர் காமிச்சது. இப்போ சோர்ஸும் கெட் இக்னோரையும் காட்டாது, ஏன்னா அது ரெண்டுத்தையும் நான் கமிட் பண்ணி வச்சுட்டேன். கமிட் பண்ணிட்டேன். அந்த கமிட் பண்ணது இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து லோக்கல்ல வந்து அந்த ஒரு டம்மியா ஒரு ஃபைல போட்டு நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டேன், இதெல்லாம் நான் கிட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் மாதிரி பண்ணி வச்சிட்டேன்னு அர்த்தம். இன்னும் அனுப்பல. ஆமா, இன்னும் அனுப்பல. அது அந்த பண்டில் எங்க இருக்கும், நான் ரெடி பண்ணி வச்ச பண்டில் இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க போயிட்டு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று காமிச்சேன்ல, அந்த கிட்டுங்கிற ஃபைல் இது இதுக்குள்ளார இருக்கும். இது ஒரு இதுக்குள்ளார இந்த ஆப்ஜெக்டா இருக்கும் பாரு, இது உங்களால ரீட் பண்ண முடியாது. இது என்ன கம்ப்ரஸ் ஆயிருக்கும். நான் அன்னைக்கு காமிச்சேன் இல்லைங்களா, ஜிப் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி, அந்த மாதிரி இது கம்ப்ரஸ் ஆயிருக்கும். ஸோ இதை உங்களால ரீட் பண்ண முடியாது. இதை தூக்கி இங்க போட்டா கூட உங்களுக்கு ரீட் ஆகாது. ஸோ பட் விஷயம் அது இல்ல, புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதெல்லாம் எங்கப்பா இருக்கும். இப்ப அந்த கிட்டுக்குள்ள எங்க இருக்கு, நிறைய வேற ஓபன் ஆயிருக்கு கிட்டுக்குள்ள. ஆமா, இது ஏன்னா நீங்க ஒரு கிட் ப்ராஜெக்டா வச்சதுனால நிறைய இது எப்படி இது மேனேஜ் பண்ணுங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை இப்போதைக்கு. இது உள்ளார இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். இப்போ இது டெலிட் பண்ணிட்டா என்ன ஆயிடும், நீங்க இது வரைக்கும் வச்சிருந்தது போயிடும். இப்போ நீங்க கமிட் பண்ணி வச்சிருந்தது போயிடும். அது ஒரு கிட் ரெபாசிட்டரியாவே இல்லாம போயிடும். உங்களால அப்போ வந்து சர்வர் கூட புஷ் பண்ண முடியாது திருப்பி. ஓகே. ஸோ இதை எப்பயும் டெலிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இது ஹிடன் ஃபைல். இது மட்டும் ஒரு மாதிரி கிரே கலர்ல தெரியுது பாத்தீங்களா, இதெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ். இது வந்து நான் வந்து யூஸ்வலா டெவலப்பர்ஸ் வந்து ஹிடன் ஃபைல்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா ஹிடன் ஃபைல்ஸும் என்னோட சிஸ்டத்துல தெரியற மாதிரி நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். கமாண்டு ஷிஃப்ட் இந்த லெஸ் தென் சிம்பிள் இவங்களை நீங்க நோட் பண்ணீங்க. எழில், கமாண்டு ஷிஃப்ட் லெஃப்ட் அந்த இது இருக்குல்ல, ஐயோ அது பேர் என்ன, லெஸர் தென். ஓகே, கிரேட்டர் தானா லெஸ் தானா? லெஸர் தென் தான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு வரும்போது பார்க்கலாம். ஸோ அதை போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். நான் மேக் விஷயத்தில் மேக் மிஷினில் சொல்கிறேன். விண்டோஸில் வந்து என்ன கமெண்ட் போட்டால் அது டிசேபிள் ஆகும், எனேபிள் ஆகும், எப்போ போட்டால் அது தெரியும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியல. அதை வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ கிட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம புஷ் பண்ணணும். கரெக்டா, ரிமோட்ல ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணணும். அந்த ரிமோட்டுங்கிறது எது, கிட்டப். கிட்டப்ல எனக்கு எத்தனை ரெபாசிட்டரி இருக்கு, எனக்கு மொத்தம் 23 ரெபாசிட்டரி இருக்கு. ஓகே. இது என்னது 23ங்கிறது என்ன? அவங்க வச்சிருக்கிறது. என்னோட இத்தனை நீங்க ஆல்ரெடி நான் கிட் ரெபாசிட்டரி வச்சிருக்கேன் லோக்கலா. ஓகே. 2017ல ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி போட்டிருக்கேன். சோ அப்ப இவ்வளவு வச்சிருக்கீங்களே, இவ்வளவுக்கு நீங்க பே பண்றீங்களா இல்லையா? இல்ல, பப்ளிக் ரெபாசிட்டரி ஃப்ரீ தான் எல்லாமே. ஓகே ஓகே. சிலதுக்கெல்லாம் லைசன்ஸ் போட்டிருப்பேன், MIT லைசன்ஸ் தெரியுதா. சிலதுக்கெல்லாம் லைசன்ஸே போட்டிருக்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். இது இப்போ டிசிபி சர்வர்லாம் என்னோட ஓன் சர்வர் ஒன்று எழுதிட்டு இருக்கேன், அதனால அதுக்கு லைசன்ஸ் போட்டிருக்கேன். லைசன்ஸ் போட்டீங்கன்னா காசு பே பண்ணுமா? இல்ல, அது அதான் டிபெண்ட்ஸ் ஆன் அது என்ன லைசன்ஸ். ஓகே ஓகே. புரிஞ்சுது ஆரம்பத்துல சொன்னது. ஓகே.
அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம்ல, அது வந்து இங்கே தான் கீழே வரும். ஓகே. ம். இது என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், சிகார் டிசிபி சர்வர். அது மாதிரி எல்லாத்துக்கும் தேவைப்பட்டா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் தெரியாதுக்கெல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இது கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் போட்டிருப்பேன். ஸோ புதுசாக வரவங்க பப்ளிக்காக நான் கொடுக்குறேன், இதை வந்து பார்க்குறவங்க இது என்ன லைப்ரரின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் அதுக்காக. ம். இப்போ நம்ம போட்டதும் இதே தான். கெட் லேர்னிங்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம். இது ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியா இருக்கு. ம். இதான் நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். இப்போ என்ன மேட்டர் சொல்ல வந்தேன்னா, இப்போ என்னோட இதுக்கு இது புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிட்டுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, நான் கிட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஆமா. என்னுடைய இன்டெலிஜென்ட்ல கிட் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அக்கௌண்ட்ல புஷ் பண்ணணும்னு தெரியும். ஆனா என்னோட அக்கௌண்ட்ல இத்தனை ஃபோல்டர் இருக்கு. கரெக்டா? ம். ஆமா. அப்ப எந்த ஃபோல்டருக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ம். அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிட் init கொடுத்தேன். ஆமா. அதுக்கு அடுத்து கிட் கமிட் கொடுத்தேன். எஸ். ம். அதுக்கப்புறம் இதை கொடுக்கணும். கிட் ரிமோட் நடுவில் ஒன்று விட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது கிட் init கொடுத்தேன், கிட் கமிட் கொடுத்தேன், அடுத்து கிட் பிரான்ச்ல கிட் பிரான்ச்சுங்கிறாரு. இது ரிமோட் எதுன்னு ஆட் பண்ணணும். ம். இப்போ இந்த ஒரிஜின் இந்த அட்ரஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல http github.com ஏழுமலை இவன் அப்படிங்கிறது என்னோட அக்கௌண்ட். ம். ஓகே. அதுக்குள்ள ரேவதி இது பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? வரலையா? ரொம்ப சீக்கிரமா சொல்றீங்க. அவங்க எப்பயோ மீட்டிங்ல தான் இருக்காங்களே. இருக்குங்க. மெசேஜ் ஓகே. ஓகே. ஸோ கிட் லேர்னிங் இந்த இது வந்து பாத் ஃபார் யுவர் ஃபோல்டர். உங்களோட ரிமோட்ல அது ஃபோல்டர் பாத் இல்லையா? ம். உங்களோட லோக்கல்லே பாத் எப்படி டினோட் பண்றீங்க? இப்படி தானே டினோட் பண்றீங்க. இப்போ இந்த கிட் லேர்னிங்ங்கிறது எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதோட பாத் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. மேக்கின்டோஷ்ல யூசர்ஸ்ல ஏழுமலை ராமலிங்கம் உள்ளார இருக்கு. அதுக்குள்ளார டவுன்லோட்ஸ் அது உள்ளார தான் இருக்கு. இதை டினோட் பண்ணணும்னா ஆக்சுவலா டெர்மினல் இதுல நீங்க டினோட் பண்ணணும்னா இப்படிதான் டினோட் பண்ணுவீங்க. இந்த ஸ்லாஷ்னு போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி github.com அப்படிங்கிற ஹோஸ்ட்டுக்குள்ளார ஏழுமலை அப்படிங்கிற பாத்துக்குள்ளார கிட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரை ரிமோட்டா ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா இந்த கமாண்ட் என்னன்னு? ஓகே. ஹெட்கப்குள்ள ஏழுமலையில கிட் லேர்னிங்ல. ஓகே. உங்களுக்கு நான் டைப் பண்ணி காமிக்கிறதா இருந்தாலும் காமிக்கிறேன். முக்கியமான இது என்னன்னா இந்த தான் கிட் ரிமோட் ஆட், அவ்வளவுதான். ம். கிட் ரிமோட் ஆட் ஒரிஜின். ஒரிஜினுங்கிறது எதுக்குன்னா, இந்த ரிமோட்டை நான் ஆட் பண்றேன்ல, இந்த ரிமோட்டுக்கு பேரு நான் இனிமேட்டு ஒரிஜின்னு வச்சுக்கிறேன். இல்ல நான் ரிமோட் சர்வர்னு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஆக்சுவலா. ஓ நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கலாமா? ஆமா, இது எது வேணா வச்சுக்கலாம். பட் 99% எல்லாருமே ஒரிஜின் தான் வைப்பாங்க. ஏன்னா கிட் யூஸ்வலாவே அதான் சஜஸ்ட் பண்ணும். அதனால எல்லாருமே அதை சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரிஜின் அப்படின்னா என்னது? சர்வர்ல இருக்கிற வெர்ஷன். ம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கிட்டப் உடைய இதுக்கு போறேன். கிட்டப் இது வந்து கிட்டப் உடைய ஹோஸ்ட் நேம் github.com. அதுல ஏழுமலை இவன் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொஃபைல் நேம். அதுக்குள்ள நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா கிட் லேர்னிங்னு வச்சிருக்கோம் இல்லையா? ம். அவ்வளவுதான். இதுதான் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாத். இது நான் இப்போ உங்களுக்கு வேணும் எடுத்து டைப் பண்ணி காமிச்சேன். ஆனா ஆக்சுவலா இதை யாருமே டைப்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த யூஆர்எல் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டைப் பண்ணேன். என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு இதை இங்க இருந்து நீங்க காப்பி பண்ணாலும் ஓகே, இல்ல இங்க இருந்து காப்பி பண்ணாலும் ஓகே. புரியுதா? ஆமா, ஏன்னா இதுதான் உங்களோட இது. இல்லாட்டி வந்து நீங்க உங்களோட அட்ரஸ் பார்ல இருந்து காப்பி பண்ணிட்டாலும் ஓகே. உங்களோட அட்ரஸ் பார்லயும் இதே தான் இருக்கும். நீங்க உங்களுடைய ஏழுமலை இவன்ங்கிற அந்த ப்ரொஃபைல் உள்ளார ரெபாசிட்டரி உள்ளார வந்துட்டீங்கனாலே கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ ஏழுமலை இவன்ல போனீங்கன்னா எங்க இருக்கு பாருங்க, உங்களுடைய அட்ரஸ் பாரு ஏழுமலை இவன்ல இருக்கு.
ஏழுமலை ஈவன் உள்ளார நீங்க எந்த இடத்துக்குள்ளார போக போறீங்க அப்படின்னா கிட் லேர்னிங்கிற ரெபாசிட்டரி போக போறீங்க. இப்போ வந்து பாருங்க அட்ரஸ் பார் ஏழுமலை ஈவன் கிட் லேர்னிங் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அட்ரஸ், உங்களுடைய ரிமோட் அட்ரஸ் இதுதான். ஸோ இந்த ரிமோட் அட்ரஸை காப்பி பண்ணி லோக்கல் எடுத்து வந்து போட்டுக்கணும். ரைட், இப்போ ரிமோட்டா இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரிமோட்டா ஆட் ஆனதும் எங்க போய் ஆட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது கூட உங்களுக்கு டீப்பாக தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் சும்மா தெரிஞ்சுங்க. இது உள்ளார பார்த்தா கான்ஃபிக்னு ஒன்று இருக்கும். இந்த கிட்டுங்கிற ஃபோல்டர் உள்ளார கான்ஃபிக்னு ஒன்று இருக்கும். இதை எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே வெளியே போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ரிமோட் இங்கே ஆட் ஆயிருக்கு பாருங்க. எது உள்ளார போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 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 கமாண்ட் வந்து ஆக்சுவலா இதை தான் ஆட் பண்ணியிருக்கு. இதான் கான்ஃபிகரேஷன். புரிஞ்சுதா? இதெல்லாமே எங்க ஆட் ஆயிருக்குன்னா இந்த கிட் உள்ளார தான் ஆட் ஆயிருக்கு. எதுக்கு நான் இவ்வளவு மறுபடியும் இதை திருப்பி திருப்பி சொல்லலாம், அந்த கிட் ஒரு கிட் ரெபாசிட்டரின்னு வச்சிட்டீங்கனாலே இந்த ஃபோல்டர் தான் முக்கியம். அந்த ஃபோல்டர் உள்ளார தான் உங்களோட வெர்ஷன் இருக்கும், அந்த ஃபோல்டர் உள்ளார தான் உங்களோட கான்ஃபிகரேஷன் இருக்கும், அந்த ஃபோல்டர் உள்ளார தான் லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு நீங்க புஷ் பண்றதோட அட்ரஸ் இருக்கும். எல்லாமே இது உள்ளார தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். கிட் உள்ளார இருக்கும். ஓகே. ரைட். ஸோ இப்போ வந்து உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ யூ ஆர் ரெடி டு புஷ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பார்க்கலாம். நினைச்சேன் யூசர் நேம் ஆர் கிட்டப்பு. சரி, இப்போ யூசர் நேமும் இமெயில் ஐடியும் செட் பண்ணணும், கிட்டோடைய கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு, பட் எனக்கு அந்த கமாண்ட் ஞாபகம் இருக்கானே தெரியல. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிட்டு நான் முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. கிட் குளோபல், இதை நீங்களும் பண்ண வேண்டியது இருக்கும். கிட் யூசர் நேம் அண்ட் இமெயில் செட் பண்றது கான்ஃபிகரேஷன்ல. கிட் ஃபர்ஸ்ட் டைம் செட்டப்னு ஒன்று இருக்குல்ல, அதை வேணா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலா இன்ஸ்டால் பண்றது இல்லாம இது தனியா பண்ணணுமா? இது ஆமா, பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணணும்ல. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க போகணுங்கிறதே ஃபர்ஸ்ட் தெரியாதுல்ல. இப்போ கிட்டுக்கு கிட்டே நீங்க இப்பதான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைல் இதுதான் லோக்கல்ல நீங்க செட் பண்ணணும்ல. அப்பதானே எந்த 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 லாகின் கூட அது கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியும். ஓகே. ஸோ அதை பண்றதுக்கான வழி இது. இதுல யூசர் நேம் இருக்கிற இடத்துல மட்டும் நான் ஏழுமலைன்னு கொடுத்து, அடுத்து இப்போ மெயில் ஐடி கொடுக்கணும் போல. ஆமா, இது ரெண்டுத்தையும் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் ரொம்ப பண்ணி தான் வச்சிருப்பேன். நான் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், அதனால இதெல்லாம் காணாம போயிருக்கேன். ஷோ தானே இருந்துச்சு, ஷோ இருந்துச்சா லிஸ்ட் இருந்ததா? லிஸ்ட். என்னோடதுல ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வரைக்கும் பாருங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கு. இந்த கிட் கான்ஃபிக் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்கன்றத காட்டும். இப்போ இது ஏன் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா, அனுபவமா நான் வந்து SSH எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ல நீங்க இந்த இடத்துல இருந்து டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா HTTP வழியா அனுப்பலாம். இன்னொன்று வந்து HTTP வழியா அனுப்பும்போது லாகின் பண்ணணும் இல்லையா, அந்த உங்களுடைய இந்த சர்வர் இருக்குல்ல, கிட்டப்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க வச்சிருக்கீங்க, கரெக்டா? இப்போ நீங்க லோக்கல்ல இருந்து புஷ் பண்ணணும்னா, லோக்கல்ல நீங்க அதை லாகின் பண்ணி வச்சிருந்தா தானே புஷ் பண்ண முடியும். ஆமா. இப்போ என்னுடைய கிட்டப்ல லோக்கல்ல நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டிரைவ் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. இதுல வந்து SSHன்னு இன்னொரு மேனர் இருக்கு. SSH வச்சும் லாகின் பண்ணலாம். அது வந்து செக்யூர்டு கிளைண்ட் கீ அது மாதிரி போகும். நான் அது ஏற்கனவே அதை நான் எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன், SSH வச்சிருந்தேன். அதனால மேபி எனக்கு இப்போ இது என்ன சொல்லணும்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. கிட் ரிமோட் ஒரிஜின் ஆட் பண்ணியாச்சு. கிட் புஷ்
இது ஏதோ தப்பா போயிடுச்சு, ஒரே நிமிஷம். யூசர் நேம் ஃபார் github.com. யூசர் நேம் என்ன அது? 7 மலை இவன் கேபிட்டலில் தான் இருக்கும். கேபிட்டலில் தான் இருக்கு. பாஸ்வேர்டு டைப் பண்ணுறது தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அதனால டைப் ஆகலன்னு நினச்சிக்காதீங்க. ம். சூப்பர். கரண்ட்லி ரெக்கமெண்டட் மோட்ஸ் ஆஃப் authentication ஃபெயில்டு. இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று என்கிட்ட முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தது. ம் சரி. இப்போ நான் பண்ணுறதை நீங்கள் அதாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன்னா அதை அப்படியே விட்டுருங்க இப்போதைக்கு. அதை வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அதை நான் என்னன்னு அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு அதை புஷ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வேற மாதிரி அத்தன்டிகேட் பண்ணுறேன். அவ்வளோதான், புஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து புஷ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சர்வரில் போய் காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே புஷ் பண்ணதும் இங்கே இப்போ இது வரைக்கும் இங்கே எம்டியாக இருந்தது இல்லைங்களா? ஹலோ, ஆ சொல்லுங்க. இப்போ இது இங்கே வரைக்கும் எம்டியாக இருந்தது இல்லை? ஆமா. இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ எம்டியாக இருந்த இடத்துல நான் என்னோட லோக்கல்ல இருந்து நான் என்ன புஷ் பண்ணணும் அது வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த சோர்ஸ்குள்ளார நீங்கள் இதை மட்டும் தான் வச்சுக்கணுமா, இல்லை ஒரு பிடிஎஃப் வச்சுக்கணுமா, இமேஜ் வச்சுக்கலாமா, வீடியோ வச்சுக்கலாமான்னா எதை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ம். பட் பை டிஃபால்ட்டாக எல்லாரும் வந்து கோட் அதை மட்டும் தான் கிட்டப்பில் வைப்பாங்க. அதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஏற்கனவே வச்ச ஃபைலை டெலிட் பண்ணி விட்டுட்டு, இப்போ நான் இதை டெலிட் பண்ணுறேன்ல, டெலிட் பண்ணுறது நான் சிங்க் பண்ணணும். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை நான் டெலிட் பண்ணியிருக்கேன்ல, அது ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆமா. டெலிட் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லும், இந்த ஃபைல் டெலிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். ம். இதை வந்து நான் இன்னும் கமிட் பண்ணல. கமிட் பண்ணிட்டு தான் புஷ் பண்ணணும். கமிட் பண்ணாம புஷ் பண்ணா எதை புஷ் இப்ப அந்த பண்ணணும்? டெலீட் ஆன ஃபைல் அங்க இருக்குமா? எங்க இருக்கும்? அந்த ரெபாசிட்டரியில? ஆமா, இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியில இல்லல்ல, ஆனா இந்த ம். ரெபாசிட்டரியில இன்னும் இருக்கும். ஏன்னா இங்க இன்னும் நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஓகே. இப்போ இந்த இதுல போய் பாத்தீங்கன்னா இதுல அப்படியே தான் இருக்கும். இப்ப திருப்பி நம்ம புஷ் பண்ணி கொண்டு போகும்போது தான் அது வந்து அப்டேட் ஆமா, ஆகும். இதுவும் ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோக்கல்ல தெரியாம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட அது வந்து ரிமோட் அஃபெக்ட் பண்ணாது. ம். இதான் வெர்ஷனிங்னு நான் இன்னொன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நீங்க ஆமா. லோக்கல்ல ஏதோ தப்பா பண்ணிட்டீங்க, இப்போ திருப்பி வந்து எனக்கு பழைய ஸ்டேட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரிமோட்ல இருக்கிறத எடுத்துக்கணும். ம். இப்போ நான் லோக்கல்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டேன். லோக்கல்ல ஏதோ ஒன்று தப்பு நடந்து போச்சு. இப்போ என்னோட லோக்கலே கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு ரிமோட் வந்து இப்போ நல்லா பக்கா ஒர்க்கிங் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. இப்போ எனக்கு ரிமோட்ல இருக்கிறது வேணும். ம். அப்ப நான் என்ன பண்ணணும்னா கெட்டு புல்லு கொடுத்தா இருந்துரும். அன்கமிட்டட் சேஞ்சஸ்ன்னு காட்டுது. ஏன்னா இது ஏன் புல்லு இப்போ ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க லோக்கல்ல வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, அதை ஆனா கமிட் பண்ணவே இல்லை. லோக்கல்ல வந்து நீங்க பண்ணதை முதல்ல கமிட் பண்ணுங்க. ம். ஆமா நான் தான் பண்ணேன், இதை தான் அதாவது கமிட் பண்றதுன்னா என்னன்னா அந்த எழுதி வைக்கிறதுன்னு சொன்னல, ஆமா. அந்த மாதிரி போட்டு எழுதி வைக்கணும். இப்போ நீங்க ஒரு ஃபைலை டெலீட் பண்ணீங்க, நீங்க ம். இதுதான் பண்ணிட்டீங்கிறத முதல்ல எழுதி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சர்வர்ல இருந்து புல் பண்ணீங்கன்னு அந்த சொல்லி நோட்ஸ் எழுதுறது பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அந்த ஆமா. நோட்ஸ் எழுதுறதுக்கான கமாண்ட் வந்து git commit. ம். ஓகே. கமிட்னா என்னன்னு புரியுதுங்களா? நீங்க செய்யறத கமிட் பண்ணுங்க அப்படின்னு ம். சொல்றாங்க. ஒரு ம். நார்மலான ம். இங்கிலீஷ் வேர்டு தான். நம்ம என்ன ஓகே. செய்யறோமோ அதை கமிட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கான வழி வந்து நீங்க இதை வச்சே பாத்தீங்கன்னா கிட்ல போயிட்டு கமிட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒண்ணு காட்டுது பார்த்தீங்களா? சேஞ்சஸ்ல என்ன காட்டுது பாருங்க. இந்த மாதிரி ஒண்ணு ஒரு மாதிரி கலர்ல காட்டுதா, டிசேபிள்டா? ஆமா.
என்ன சொல்லுதுன்னா கண்டென்ட் ரிமூவ்டு, இந்த ஃபைல் வந்து ரிமூவ் ம். பண்ணிருக்கீங்க, இதை கமிட் பண்றீங்களா அப்படின்னு நீங்க டிக் மார்க் எடுத்து விட்டீங்கன்னா கமிட் பண்ணலாம்னு அர்த்தம். ம். டிக் மார்க் போட்டீங்கன்னா கமிட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஆ, ஓகே ஓகே. பிடிஎஃப் ஃபைல் ரிமூவ்டு அப்படின்னு நான் இப்போ கமிட் பண்றேன். அவ்வளவுதான், இப்போ கமிட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னென்னலாம் இது வரைக்கும் நான் என்னோட இல்ல, லோக்கல் கமிட் பண்ணும்போது சொன்னீங்களா, ஒவ்வொரு டைம் கமிட் பண்ணும்போது உங்களோட சிக்னேச்சர் போடணும்னு. இப்ப நீங்க ஒருத்தர் தான் பண்றதுனால அது நீங்க பண்ணலையா? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்கா இந்த கிட்டோட கான்ஃபிக்ல என்னோட யூசர் நேம் இமெயில் ஐடிலாம் அதுகிட்ட இருக்குல்ல, ஆமா. அதை வச்சு அந்த வேலையெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். நான் எழுத தேவையில்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே. அந்த கமிட்டோடைய அந்த ஃபைல் எழுதி வச்சிருக்கோன்னு சொன்னால அந்த ஃபைலோட இடம், அந்த ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா ஏலமலை ராமலிங்கம் இந்த இமெயில்ல இருக்கிறவர் இந்த தேதிக்கு இந்த டைமுக்கு இதை ரிமூவ் பண்ணிருக்காரு, இந்த தேதிக்கு ம். இந்த டைமுக்கு இதை ஆட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அது ஏற்கனவே சொல்லும். ஓகே. இப்போ அதே மாதிரி பாயிண்டர் கர்சர் அடுத்த கமிட் அடுத்தது ஒருத்தங்க எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எங்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் இந்த அர்த்தம், ஹெட். ம். இப்போ அடுத்தது யாராவது ஒருத்தங்க பண்றாங்கன்னா இதுக்கு மேல அப்படியே எழுத ஆரம்பிக்கும், அப்படியே ஒன்று பை ஒன்னா இது கீழே தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ஹிஸ்டரி, ஓகே. ஓகே. மேல இருக்கிறது லேட்டஸ்ட். ஓகேவா? ஓகே. ஓகே ரைட். இப்போ கமிட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. யுவர் பிரான்ச்சஸ் அஹெட் ஆஃப் ஒரிஜின் மெயின். அஹெட்னா என்ன? முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது உங்களோட லோக்கல்ல இருக்கிறது ஒரு கமிட் வந்து முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த ஒரு கமிட் என்னது? இப்போ நான் இதுல 2 கமிட் இருக்கு என்னோட லோக்கல்ல. புரியுதுங்களா? லோக்கல்னா இது என்னோட லோக்கல் சிஸ்டம்ல. சர்வர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு கமிட் தான் இருக்கு. பாக்குறதுனா கமிட்டை பார்க்கலாம். ஸோ இந்த மெயின் பிரான்ச்ல ஒரு கமிட் இதோ இருக்குங்களா, ஒரு கமிட்னு சர்வர்ல ஒரு கமிட் இருக்கு, லோக்கல்ல 2 கமிட் இருக்கு. அப்போ சர்வர்ல என்ன ஃபர்ஸ்ட் கமிட் என்னது? ஒரு ஃபைலை ஆட் பண்ணி சர்வருக்கு. ஸோ அது வந்து ஒரு கமிட். ஆட் பண்ண மட்டும் இருக்கு. ஆமா, பிடிஎஃப் மட்டும் அங்க ஆட் பண்ணது மட்டும் இருக்கு. அப்போ என்னன்னா இந்த 2வது கமிட் இங்க நான் போட்டுட்டேன். அதுதான் இங்க சொல்லுது யுவர் பிரான்ச் இஸ் அஹெட் ஆஃப் யுவர் ஒரிஜின் மெயின். ஒரிஜின்னா என்னன்னு சொன்னேன்? சர்வர். சர்வர்ல இருக்கிற மெயின் பிரான்ச். இப்போ இது சாதாரண இப்போ வெறும் மெயின் பிரான்ச்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா லோக்கல்ல இருக்கிற மெயின் பிரான்ச், அதாவது உங்களோட இந்த மெயின் பிரான்ச்சும் சர்வர்ல இருக்கிற மெயின் பிரான்ச்சும் ஒன்னா இல்லைன்னு சொல்லுது. ஒன்னா இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்போ அஹெட்னா என்ன அர்த்தம்? யுவர் பிரான்ச் இஸ் அஹெட். உங்களுடைய லோக்கல் பிரான்ச் ஒரு கமிட் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லுதுன்னா யூஸ் git push to publish your local commits to the server. இப்போ நீங்க வந்து கமிட் வந்து ஒரு கமிட் முன்னாடி வச்சிட்டீங்க, நீங்க புஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னா உங்களுடைய சர்வர்ல அது புஷ் ஆயிடும். ஆனா என்ன ஆயிடும்னா இப்போ நான் இங்க ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன்ல, இங்கேயும் போய் இது டெலீட் ஆயிடும். புல்லுன்னு கொடுக்கணும் அப்போ. சூப்பருங்க. இப்போ எனக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஃபைல் டெலீட் ஆக கூடாது அப்படின்ற பட்சத்துல நான் புஷ்னு கொடுக்கக்கூடாது, புல்லுன்னு கொடுக்கணும். புல்லுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட கரண்ட் மெயின் இஸ் அப் டு டேட். ஓ, அப் டு டேட்னு வந்துருச்சா? அப்போ புல்லுன்னு கொடுத்தது வந்துருலையா, வரலையா? ஓகே ஓகே. இல்ல புல்லுன்னு கொடுத்தாலும் வராது. காரணம் என்னன்னா இப்போ நான் இங்க லோக்கல்ல டெலீட் பண்ணிட்டதை கமிட் பண்ணி வச்சுட்டேன், அதை நான் ரிவர்ட் பண்ணல. நான் டெலிட்டடுங்கிறது நான் டெலிட்டட் தான், அவ்வளவுதான். அதை நான் டெலிட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து அது மாத்தல. அதை மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவை. நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு வந்து நான் இப்போ 2வது கமிட் போட்டிருக்கேன். அந்த 2வது கமிட்டை புஷ் பண்றேன். 2வது கமிட்ல என்ன இருக்கு? அந்த டெலீட் ஆன ஃபைலை வந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணி அதை ஒரு கமிட்டா போட்டு இப்போ புஷ் பண்ணிருக்கேன். ஓகேவா? டெலீட் பண்ணாத கமிட் பண்ணிருக்கீங்க. ஆமா, கமிட் பண்ணி புஷ் பண்ணிருக்கேன். எப்பயுமே இந்த 2 டேர்மையும் சேர்த்து தனித்தனியா தான் பேசணும். கமிட்டட், புஷ்ட். கமிட் பண்ணாதான் புஷ் பண்ண முடியும். டைரக்டா வந்து நீங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட லோக்கல்ல இருக்கிறது புஷ் ஆகாது. இப்போ கமிட் பண்ணதை புஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளார எதுவுமே இருக்காது, சோர்ஸ் உள்ளார எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் இருந்தது, இப்போ எதுவும் இல்லை. இப்போ கிட் இக்னோர் மட்டும் தான் இருக்கு.
ஏன்னா அந்த ம். ஃபோல்டர் உள்ளார எதுவுமே இல்லைங்கிறதுனால அதை கன்சிடரே பண்ணிக்கல. இப்போ என்ன பண்றேன்னா அது உள்ளார போயிட்டு மெயின் ஃபைல் ஆட் பண்றேன். சிஸ் அவுட். இப்போ மெயின் ஃபைல் போட்டு ஒரு லைனை டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை புஷ் பண்ண போறேன். கிட்டுக்கு போறேன், கமிட்னு போடுறேன். இந்த மெயின் ஃபைல் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஃபைலை மட்டும் தான் இப்போ கமிட் பண்ண போறேன். அதுவே செலக்ட் ஆயிக்குமா? நம்ம செலக்ட் கொடுக்கணுமா? நீங்க புதுசா ஃபைல் போடும்போது ஒன்று கேட்டுச்சு பார்த்தீங்களா, உங்களுடைய ஃபைல் புதுசா கிட்ல இருக்கு, ஆட் பண்ணிக்குவா அப்படின்னு. கேட்டுச்சா? ஆமா, தெரியலையே. சரி நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைல் போடும்போது காட்டுறேன். நீங்க செலக்ட் ஆகுதோ இல்லையா அதெல்லாம் பார்க்க பிரச்சனை இல்லை. நீங்க ம். கிட்ல நீங்க கிட் போடும்போது எந்தெந்த ஃபைல் வேணும்னு நீங்க போய் கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஓகே. ஃபைல் ஆர்டர் கமிட். அவ்வளவுதான். இப்போ போய் லோக்கல்ல இருக்கிற என்னோட அந்த லாக் நான் போட்ட இது ஆட் ஆயிருக்கும். மெயின் ஃபைல் ஆட்னு வந்திருக்கா. ம். அவ்வளவுதான். இப்போ வந்து கிட் புஷ். அவ்வளவுதான். என்னோட சர்வர்ல இப்போ புஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்க போய் பார்த்தா சோர்ஸ் உள்ளார மெயின் ஆட் ஆயிருக்கும். சோர்ஸ் அதுக்குள்ளார மெயினுக்குள்ளார நம்ம என்ன போட்டோமோ அந்த கண்டென்ட். ஓகே. அவ்வளவுதான். இதான் வந்து கிட் புஷ். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் போவோம். இதை வந்து புல் பண்ணணும். இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க, இவங்க ஷேர் பண்ணுங்க, எழில் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன் எழில ஷேர் பண்ண சொல்லணும்னா, மேக்ல வந்து அது எனக்கு கமெண்ட்ஸ் தெரியும். ஏதாவது தப்பாச்சுன்னா கூட நான் இல்ல நாங்க பண்ணா இப்படி வருமா எப்படி நீங்க வரும். நான் உங்களையும் பண்ண சொல்றேன். இருங்க, எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் மேக்கை பார்த்துருவோம். அடுத்து நம்ம விண்டோஸ் யாராவது ஒருத்தங்க தான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அலோவ் பண்ண மாட்டேது. நான் இன்னும் இப்போ தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ பண்ணுங்க வரும். இப்போ எங்க போகணும்? நீங்க இவ்வளவு டைம் பண்ணீங்கல்ல அதுதான் கேட்டேன். அது வருமா என்னன்னு தான் கேட்டேன். எல்லாருக்கும் வரும். அது கமெண்ட் எனக்கு விண்டோஸ்ல தெரியல. அது யாருக்காவது பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். அது நம்ம யாராவது ஒருத்தங்களுக்கு பண்ணி பார்ப்போம். ஓகே. என்ன ஓகே. ஓப்பன்? இப்போ நீங்க வந்து உங்களுடைய இதுக்கு வந்துட்டீங்களா? இப்போ உங்களோட github.com போங்க. இப்போ இதுல ப்ரௌசர்ல ப்ரௌசர்லையா? கமாண்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காதீங்க. கமாண்ட் ஸ்பேஸா? ஓகே. இப்போ அதை விட்டுருங்க. நான் சொல்ற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க சஃபாரி போறீங்களா, குரோம் போறீங்களா? சஃபாரியே போறேன், அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. சஃபாரி எஸ்ஏன்னு டைப் பண்ணுங்க. அவ்வளோதான் வந்துடும். அப்படியே என்டர் அடிச்சிருங்க. அதில் இல்லை நீங்கள் இன்னொன்றும் பண்ணிடலாம். இப்படி மறுபடியும் கமெண்ட் ஸ்பேஸ் அடிங்க. மவுஸை முதல்ல அந்த ஓரத்துலேருந்து எடுங்க. அப்படியே எடுத்துருங்க வெளியே வந்து. இப்போ வந்து github.comனு இங்கே அடிங்க. அவ்வளோதான். அந்த கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இங்க இருந்தே ஓபன் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். புரியுதுங்களா? இது என்ன இருக்குன்னா பிரவுசர் ஓபன் ஆகி பிரவுசர் உள்ளார நீங்க எந்த சைட்டு போகணுமோ அந்த சைட்டுக்கு போயிருக்கு. ஓகே. நீங்க பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு அங்க போய் டைப் பண்றதுக்கு பதிலா இங்க இருந்தே டைப் பண்ணி டைரக்டா போயிடலாங்க. ஓகே. ஓகே. சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த சைன் இன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த விண்டோ கொஞ்சம் பெருசு படுத்திங்க. அது இந்த பிளாக் ஸ்கிரீன் மறைச்சிருக்கு, அது எப்படி எடுக்கணும்னு தெரியல. அது தூக்கி அப்படியே டிராக் பண்ணி கீழே போடுங்க. அப்படியே மவுஸை நல்லா லாங் பிரஸ் பண்ணி டைப் பண்ணி அதை அப்படியே டிராக் பண்ணுங்க. ஓகே. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிருக்கீங்கல்ல, அப்புறம் ஆமா, கேக்குது. வேற ஏதாவது இதுல வச்சு பண்ணீங்களா என்ன ப்ரொஃபைல்ல இருந்து? சரி, ஓகே அது பண்ணுங்க. வேற கம்ப்யூட்டர்ல பண்ண. ஆமா ஆமா. நீங்க 10:30யோட முடிச்சுக்கலாமா? 10:30யோட முடிச்சுக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுமா? கண்டினியூ வந்து நாளைக்கு தான் பண்ணணும். அப்போ பாத்துக்கலாம். ஒரே நிமிஷம், பாஸ்வேர்டு இதுலயே எழுதி வச்சு எடுத்துட்டு வரேன்.
சரி இவங்கள அது கேப்ல வந்து வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாரும் GitHub ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஓபன் பண்ணீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு. ஓகே. கூகுள்ல ஓபன் பண்ணிடவா? ஆமா கூகுள்ல தான். நான் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்பல. சிறப்பு. அப்போ நீங்க உங்க ஸ்கிரீன் அவங்க கீழ நீங்க வந்ததும் இது பண்ணுங்க. இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண முடியாதா? போயிட்டாங்களோ? வந்துட்டான். ஆனா எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. சரி நீங்க ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுங்க. பார்வதி ஓகே. நீங்க ஓபன் பண்ணதை எனக்கு காட்டுங்க. நீங்க வந்துட்டு லாகின் பண்ணிட்டு சொல்லுங்க என்கிட்ட. ஓகே ஆமா. ஓகே. இதானன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்க ஸ்கிரீன் தெரியல. இருங்க நான் ஷேர் பண்ணவே இல்லை வரேன். இதெல்லாம் ஆக்சுவலா நான் ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வச்சிருந்துருக்கணும். இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போகும். ஒரு 1 hour 2 hours கூட மேல போகும். இதானே அதுதான் லாகின் பண்ணிட்டீங்களா? ஓகே. இந்த நான் என்னோட பென்சில் மார்க்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதோ இங்க ஓகே. இருக்குல்ல. ஏங்க நான் என்னோட பென்சில் மார்க் தெரியுதா? இல்ல தெரியுது. பசங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா, அதான் டிஸ்டர்ப் ஆகுமேன்னு பாக்குறேன். சரி பரவாயில்ல. நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிளிக் பண்ணுனேன். உங்களோட பேரு உங்களுடைய லாகின் ஐடி தான் இல்லையா? பார்வதி பிரியா 90. ஆமா. ரைட். அவ்வளவுதான் விடுங்க. இப்போ மறுபடியும் வெளியே வாங்க. ஏய் மித்ரா. யுவர் ரெபாசிட்டரிஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களாங்க? எடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுதான் உங்களுடைய github.com. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட எந்த ரெபாசிட்டரியுமே இல்லை, அதனால வந்து எம்டியா இருக்கு. ரெபாசிட்டரியோட கவுண்ட்டும் இங்க காட்டல பாருங்க. ஆமா. புரியுதா? ஆமா. இதுதானே? இங்க நான் என்னோட பென்சில் மார்க் தெரியுதா? தெரியுது. இப்போ இங்க வந்து கிட் லேர்னிங் அப்படின்னு நம்ம ஒரு ரெபாசிட்டரி நான் போட்டேன்ல, அதை டைப் பண்ணுங்க. ஹலோ ஃபைண்ட் ரெபாசிட்டரி. இதுல ஓகே சார். என்டர். ம். இல்ல நியூலாம் இல்ல. இல்ல அது அங்க டச் ஆயிட்டு மொபைல் ஸ்பேஸ்லாம் வரலாமா? ஸ்பேஸ் அதான் நான் அப்படி போட்டா வருதுன்னு தான் பாக்குறேன். வரல போல. என்டர் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியல. பண்ணிட்டீங்களாங்க? பண்ணிட்டேன். அது லேப்டாப் ஹேங் ஆகுது, நிறைய இருக்கிறதுனால ஹேங் ஆகுது. 0 இப்பவுமே எரர் அடிக்க மாதிரி இருக்குது. கிட் லேர்னிங் போட்டா வரணும். ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லையே கரெக்டா தானே கொடுத்துருக்கீங்க. ரெபாசிட்டரிஸ் ஃபைண்ட் ஆகணும். சாரி இங்க போய் டைப் பண்ணுங்க. நான் தப்பான இடத்துல டைப் பண்ண சொல்லிட்டேன். மேல ஏதோ இருக்கு பாத்தீங்களா? இங்க டைப் பண்ணுங்க. இங்க டைப் பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிடுங்க. நான் ஓபன் பண்ணிட்டேன். சரி ஒரே இதுல நிமிஷம். இதுல இது பண்ணிடுவேன். காப்பி கிட் லேர்னிங் பரவாயில்ல பிரியா, நம்ம தானே இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல அது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கலாமே. பாட்டு ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன். ரெக்கார்டிங் நாம தானே கேட்க போறோம். கிட் லேர்னிங் என்டர். இப்போ இந்த கிட் லேர்னிங் இதுல ஊறப்பட்ட பேர் இவ்வளவு பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கரெக்டான இது மாதிரி டைப் பண்ணுங்க. கிட் லேர்னிங் ஜி கேபிட்டல் எல் கேபிட்டல் ஸ்பேஸ் கிடையாது. எழில் நீங்க வந்து இந்த இதை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கங்க. நான் வரேன். ஓகே. இது என்டர் கொடுத்துட்டா என்டர். அதுலயும் கூட ஊறப்பட்ட பேர் இவ்வளவு ஃபைல் இருக்குது போல. கீழே வாங்க. என் பேர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு பேர் கிட் லேர்னிங்னே போட்டு வச்சிருக்காங்க. தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது பேர் கொடுத்துருப்பேன். சப்பாடி பேஜ் 100 பேஜ்ல இருக்கு. ஆமாங்க. இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணுங்க. உங்களுடைய பிரவுசர் விண்டோல இங்க போயிட்டு எதுல ப்ரௌசர் விண்டோலயா மெயின் இதுலயா? கிட் லேர்னிங்னு டைப் பண்ணுங்க. அங்க இல்லங்க மேல பிரவுசர் சர்ச்சிங்னு சொன்னேன். இதுல தானே? இல்லங்க பிரவுசர் சர்ச்சிங்க. கிட் இதானங்க ப்ரௌசர் சர்ச்சிங். ஆமா அதுல தான் நியூவா கொடுத்து பண்ண சொல்றீங்க இல்ல இதுல பண்ணிடலாம்? அப்படியே பண்ணுங்க. கமாண்ட் ஏ கொடுத்து பண்ணுங்க.
கமாண்ட் ஏ கொடுத்து முதல்ல செலக்ட் பண்ணிங்க எல்லாத்தையும். இல்லை எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கமாண்ட் ஏ. ஐயோ இல்ல ரொம்ப ஹேங் ஆகுது லேப்டாப். ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம். என்ன டைப்னு சொன்னீங்க? கிட் லேர்னிங். எப்படி வேணா பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு வந்து ஜென்ரலா எடுக்கிறதுக்காக எப்படின்னு கேட்குறேன். ஏழுமலை கிட் லேர்னிங் போட்டிங்களா, ஸ்பேஸ் ஏழுமலை ஈவன் அப்படின்னு போடுங்க. ஸ்மால் தானே? ஆமா, ஏழுமலை ஈவன். டைப் பண்ணிட்டேங்க, அது லேட்டா தான் வருது. சரி 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 சரி, ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். இதையாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட இதில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அதுவே முடியாது போலியே. ஈவன் ஓகேவா? என்டர் அடிங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கூகுளில் டைப் பண்ணியிருக்கீங்க, அதுவாச்சும் கீழே காட்டுதா? கீழே ஸ்க்ரால் டவுன். தானே? அது வேணாம். ம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. அது காமிக்குதான்னு பார்க்குறேன் ஆப்ஷனில். அட்டா பாவிங்களா, கீழே வாங்க. ஆஹா. சரி, காமிக்கல. சரி, நீங்கள் உங்களோடத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஷேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணுங்க. எதுல வச்சுருங்க? ஹலோ. ஹலோ. உங்களோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டீங்களா? அதான் எங்க இருக்கு காணும்? நான் ஓப்பன் பண்ணி வச்சது காணும். ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ டைம் நீங்க பண்ணது எல்லாமே பண்ணாதான் ப்ரோக்ராம் இதுக்கு வருமா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது மட்டும் தாங்க அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு ரியல் கம்பெனிலாம் போனீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் கிரியேட் பண்ணீங்களா வாழ்க்கையில்? இல்ல ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுல எத்தனை ப்ராஜெக்ட்னாலும் போட்டு வச்சுக்கலாமா? எத்தனை ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெபாசிட்டரி வச்சுப்பாங்க. இல்ல இப்ப நம்ம சின்ன சின்னதா பண்றோம்ல ப்ரோக்ராம், அதுக்கெல்லாம் அது வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்னதா பண்றதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகே யாராவது ஷேர் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணட்டா? பண்றாங்களா? உங்களோட தான் ஸ்லோவா இருக்கு. நீங்க டைப் பண்றதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுது அதுல இருந்து. பார்க்கறேன். இன்னொருத்தங்க இருக்காங்களே, இப்ப எழில் உங்களோட என்னாச்சு? ஷேர் பண்ண முடியலையா? என்னது ஷேர் பண்ண முடியல. ஏன்? யானே தெரியல. சரி, ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா யாருக்காவது? தெரியுது. தெரியுது. இப்ப நான் ஓபன் பண்ணி வச்சது எங்கன்னு தெரியல. சரி, அது எங்கன்னா இருந்தா போது பரவாயில்ல. திருப்பி ஒரு தடவை ஓபன் பண்ணீங்க. சஃபாரில நியூ கமாண்ட் என்னன்னு கொடுங்க. அவ்வளவுதான். இங்க போய் github.com டைப் பண்ணுங்க. இப்ப நான் லாகின் பண்ணி வச்சீங்களா இல்லையா? லாகின் பண்ணி வச்சிருந்தேன், அது காணுமே. அப்போ இதுல இல்லைன்னா இதுல இருக்கும். குரோம்ல ஓபன் பண்ணிருப்பீங்க. குரோம் ஓபன் பண்ணி பாருங்க. சஃபாரில தான் ஓபன் இல்லைங்க, பண்ணேன். குரோம் கமாண்ட் ஸ்பேஸ் கொடுத்து குரோம் டைப் பண்ணுங்களேன். ஆமா. Yes. அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் என்டர் பண்ணுங்க. வந்துச்சு. அதான் குரோம்ல தான் ஓபன் பண்ணிருக்கீங்க. அது ஓகே வந்து வேற ஒரு விண்டோவா இருக்கு. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்ததுனால அது வேற ஒரு விண்டோவா போயிடுச்சு. ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு அந்த விண்டோல தெரியல. அவ்வளவுதான். இப்போ இந்த டைப் டு சர்ச்னு இருக்குல்ல, இதோ இருக்கு பாருங்க. ஆமா இருக்கு. இங்க ஏழுமலை இவன்னு டைப் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் டைப் பண்ணாதான் வர மாட்டேது. ஏன்னா ஒரே பேர்ல 1000 பேர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஏழுமலை இவன். அதனால ப்ரொஃபைல் ஐடி வச்சு என்னோட இதுக்கு போயிட்டு அங்க இருந்து ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். என்டர். யூசர்னு ஒன்று இருக்கா? இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க. என்னது? இதோ என்னோட பேர் இருக்குல்ல, ப்ரொஃபைல் இங்க ரிசல்ட்ல வருதுல்ல. சிகார் அவ்வளவுதான். இது இப்போ நம்மளோட இதுக்கு வந்தாச்சா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி போங்க. இது ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ண சொல்லலான்னு கேக்குறீங்களா? இது எதுக்குன்னா
இப்போ வந்து இது உங்களோட கிட்டப் உங்களோட கிட்டப்ல ம். இருந்து நீங்க என்னோட ப்ரொஃபைல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எப்படி Facebookல பார்க்குறீங்களோ, LinkedInல அது வந்து மாதிரி. எப்படி ஒரு ஃப்ரெண்ட ஆ. பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி வந்து என்னோட ப்ரொஃபைல உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து நீங்க பார்க்கலாம். என்னோடது ம். எல்லாமே பப்ளிக்கா இருக்கிறதுனால என்னோட 23 ரெபாசிட்டரியுமே உங்களுக்கு வியூ ஆகுது. ம். அத காட்டுறதுக்காக தான் இப்படிலாம் சுத்தி போக வச்சிருந்தேன். இல்லன்னா அப்ப ஈஸியா போறதுக்கு எப்படி? இப்ப நான் என்னோட ப்ராஜெக்ட்ட உங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எல்லாரும் இது எடுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்னா, ஆ அப்கமிங் இதுல நான் ஒரு லிங்க் போடுறேன் பாருங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடும் டைரக்ட்டா. உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அந்த அப்கமிங் இதுக்கு அத ஓப்பன் பண்ணுங்களேன். ஹலோ. ஓப்பன் பண்றேன். எங்க? அதே ஏங்க மைனஸ்லாம் பண்ணி வச்சீங்க? ஓ! நீங்க வேற அந்த வெப்புக்குலாம் போய் தான் பண்ணணுமோ? ஆம். ஏன் வாட்ஸ்அப் அப்படியே சும்மா இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அது ஒரு சும்மா வாட்ஸ்அப் டிஎம்ஜி போட்டீங்கன்னா எல்லாம் வந்துற போகுது. இப்ப என் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா அது எங்க காணும்? சரி ஓகே. இப்ப அத விட்டுருங்க. மத்தவங்க அப்ப அத பாத்துங்க. நீங்க உங்களுடைய மொபைல்ல கூட அத நீங்க பாத்துக்கலாம். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்ப நீங்க ம். உங்களுடைய இதுக்கே வாங்க. குரோம்க்கே வாங்க. ம். குரோம்ல டவுன்லோட் பண்ணி வந்துச்சு. வாட்ஸ்அப் வந்துச்சு இருங்க. வந்துருச்சா? ஓகே. இது லோட் ஆகுதாட்டுக்கு. வந்துச்சு. இப்ப அந்த அப்கமிங் இதுல வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. இப்போ என் ப்ராஜெக்ட் யாருக்காவது நான் ஷேர் பண்ணணும்னா இந்த லிங்க் அனுப்பிச்சிருவேன். அவ்வளவுதான். டைரக்ட்டா இது இங்க வந்துரும். ஓ. ஓகேங்களா? ஓகே வந்துச்சு. இப்போ இந்த கோடுன்னு நான் இனிமேட்டு சொல்றது தான் வந்து இப்போ முக்கியம். இப்போ வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ட நான் வந்து இப்போ புஷ் பண்ணிட்டேன். இப்போ எழிலுங்கிறவங்க இல்ல வந்து நீங்க எல்லாருமே இத கூட யாரெல்லாம் GitHub ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாருமே இத அப்படியே பேரலலா பண்ணி பாருங்க. பண்ணுங்க. ஓகேவா? இல்ல இப்போ லேப்டாப் ஆன்ல இருக்கு. இதுல சைடுல வச்சு பண்ணவா? மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு. லேப்டாப்ல தான் நீங்க WhatsApp வச்சுக்கணும். இல்ல. அப்படி சொல்லலங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மீட்டிங் ஸ்க்ரீனு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே, அத விட்டுட்டு இல்லாட்டி இப்ப நான் ஒரு ப்ராசஸ் சொன்னேன்ல, உங்களுடைய அந்த சர்ச்ல போயிட்டு ஏழுமலைவன்னு போடுங்க. என்னோட ப்ரொஃபைலுக்கு போகும். அது உள்ளார போய் ரெபாசிட்டரி போங்க. ரெபாசிட்டரி அதுதான் வரலையே. எனக்கு ஏதோ நெறைய பேர்ல வந்துச்சு. அது வந்து ஏழுமலை இவன்னு போடல நம்ப. வேற நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பேர போட்டு சர்ச் பண்ணோம். 1000 ப்ராஜெக்ட் கெட் வச்சிருந்தாங்க. கெட் லேர்னிங்னு போட்டீங்க. இப்ப என்ன பண்ணேன்னா கிட் லேர்னிங் போட்டேன். அதான்ப்பா. இப்ப என்ன பண்ணேன்னா ப்ராஜெக்ட் பேர வச்சு சர்ச் பண்ணல. ஏழுமலை இவன்னு யூசர ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி, அந்த யூசரோட ரெபாசிட்டரி உள்ளார போயிட்டு ப்ராஜெக்ட் பேர் எடுத்தேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்ப நான் அப்பல பண்ணதுல. இப்ப நீங்க எதுவுமே பண்ண வேணாம். WhatsAppல நான் ஒரு லிங்க் குடுத்தேன்ல, அந்த லிங்க்க உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து? வரேன். இல்ல இப்ப பண்ண முடியுமா? அனுப்பியிருக்கீங்களா? ஆமா. பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டேன். இந்த கோட் ஏழுமலை இவன் அனுப்பியிருக்கீங்களா தானே? ஆமா. அது பண்ணிடுறேன். எல்லாருமே அத இப்ப எங்க போயிட்டேன். லிங்க் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆமா. பண்ணிட்டேன். எல்லாரும் ஓப்பன் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டீங்களா? வெரி குட். இப்போ இந்த ஓகே. கோடுன்னு இருக்குல்ல, அந்த கோடுக்கு பக்கத்துல ஒரு மாரி ஐகான் மாரி ஒண்ணு தெரியுதுல்ல சின்னதா. மிஸ்யூஸ்ன்னு இருக்கு. கோடுக்கு பக்கத்துல ஐகானா? ஆமா. மெயின் ஃபைல்டு ஆடட்ன்னு வருது. அப்படியே இவங்க ஸ்க்ரீன பாருங்க. இவங்க எழில் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதான் 2 ஸ்க்ரீனும் பார்க்க முடியல வேற. 2 ஸ்க்ரீனும் பார்க்க இல்ல. மினிமைஸ் பண்ணி வைக்கல. நான் இத ஃபுல்லா வச்சிருக்கேன் என்னோடத. எதையுமே மினிமைஸ் பண்ணக்கூடாது. இல்ல சைடுல வைக்கலங்கிறேன். அததாங்க. இப்பதான் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ எழில் என்ன ஒவ்வொரு பண்ணியிருக்காங்க? ஸ்டெப்பா இவங்கள பார்த்துட்டு நீங்க போய் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் உங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்துரணும். கிட் லேர்னிங் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க எழிலு? இந்த கோட்ல டைப் கோட்ல பண்ணுங்க. போய் அந்த டிராப் டவுன் பட்டன கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு சிகார் ஏழுமலை ராமலிங்கம் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடுல கோடுன்னு ஒண்ணு இருக்கா? இங்க இருக்கா? இல்லையே. என்னங்க இப்ப எழில் பார்க்குற உள்ள பேஜ நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? உள்ள போயிட்டேன் நான். அது கோடு இருக்கு கோடு சைடுல. இருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட் லேர்னிங் ப்ராஜெக்ட் உள்ள போலீங்கன்னா அவங்க உங்களோட ஏழுமலை ஈவென்ட்குள்ள மட்டும்தான் போயிருக்காங்க. கிட் லேர்னிங் ப்ராஜெக்ட் உள்ளார போல அவங்க. அப்படியா? ஏங்க உங்களுக்கு நான் அனுப்பிச்ச லிங்க் தானே கிளிக் பண்ணீங்க. ஆமா. அதுல தான் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க. அத பண்ணா இங்க தானே வரணும். இப்படிதான் வந்திருக்கு. எழில் பண்ணியிருக்க மாரி தான் எனக்கு வந்திருக்கு. அதுதானங்க முதல்லயே கேட்டோம். இப்போ அந்த ரைட் சைடுல கோடுன்னு ஒண்ணு இருக்கா? ஒரு கிரீன் கலர் பட்டனு. இருக்கு. ஆமா. அது வந்து ஒரு டிராப் டவுன் மாரி இருக்கா? அந்த டிராப் டவுன கிளிக் பண்ணீங்கன்னா, அப்ப 7 காட்டுற மாரி ஒரு டிராப் டவுன் ஓப்பன் ஆகும்.
ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ எல்லாம் போயிட்டு. சரி சரி பரவாயில்ல விடுங்க. வந்துருச்சு. கோட கிளிக் பண்ணி அந்த ஏரோ மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணா வேற என்ன என்ன வருங்கிறீங்க? 10:30 மணிங்கிறது 11 மணி ஆகும், பரவாயில்லல்ல. பிராக்டிஸ் தான் முக்கியம். ஓகே, இப்போ ஹெச்டிடிபிஎஸ்ங்கிறது செலக்ட் ஆயிருக்கு. நான் என்னோட மவுஸ் பாயிண்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஹெச்டிடிபிஎஸ்ங்கிறது தான் செலக்ட் ஆயிருக்கு பை டிஃபால்ட்டா. ம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு லிங்க் ஒன்று இருக்கு, https://github.com ஏழுமலைவன் கிட் லேர்னிங் அப்படிங்கிற என்னுடைய அந்த ப்ராஜெக்டோடைய லிங்க் இது, யூஆர்எல். அதுக்கு பக்கத்துல இந்த ஒரு ஐகான் ஒன்று இருக்குல்ல, அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. காப்பி யூஆர்எல். ஆமா, காப்பி யூஆர்எல். அவ்வளவுதான். இப்போ யூஆர்எல் காப்பி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ இப்போ உங்களோட இந்த ப்ராஜெக்டை நீ உங்களோட லோக்கல்ல எடுக்க போறீங்க, ஓகேவா? லோக்கல்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இன்டெலிஜை ஓபன் பண்ணுங்க. பண்ணியாச்சு. இதுல என்ன விசிஎஸ்ஸே காணோம். இதோ இருக்கு விசிஎஸ். மேல ஒரு விண்டோ மெனுல விசிஎஸ்னு ஒன்று இருக்கா, ஆமா அதை கிளிக் பண்ணுங்க. இதுல அதுல இருங்க வரேன், தேடிட்டு இருக்கேன். கெட் ஃப்ரம் வெர்ஷன் கண்ட்ரோல். கெட் ஃப்ரம் வெர்ஷன் கண்ட்ரோல், அதான் கெட் ஃப்ரம் வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகே, இருங்க அவசரப்படாதீங்க, நான் இது மாதிரிலாம் பண்ணதில்லை, நானே பொறுமையாக தான் பண்ணுவேன். நீங்க இதுல வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து கிட்னு போட்டிருக்கு பாருங்க, ஓகேவா? இப்போ வந்து யூஆர்எல் நீங்க அங்க ஒன்று காப்பி பண்ணீங்கல்ல, அதை பேஸ்ட் அதை பண்ணிடவா? பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணியாச்சு. ஆக்சுவலா இன்னும் உங்களோட சிஸ்டத்துல லோக்கல் கிட்டப் வந்து நீங்க இன்னும் லாகின் பண்ணல. இப்போ நீங்க பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ண சொல்லும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டப் அக்கௌண்ட் வந்து நோ அக்கௌண்ட்ஸ்னு காட்டுது பாருங்க. ஆமா ஸோ இப்போ நீங்க க்ளோன் பண்ணுங்க, அது அடுத்த ஸ்டெப் அதுவே சொல்லும். பென்று கொடுத்துருவா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு கொடுத்துருவா. நிமிஷம். அவசரப்பட்டேன். சரி, சரி கேன்சல் கொடுத்துட்டுமா? வேணாம் வேணாம், நான் இல்ல க்ளோன் கொடுக்கல, அப்புறம் என்ன பண்ணணும் அதோட? ஒண்ணு இல்ல. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எங்க க்ளோன் பண்றதுங்கிறத அந்த கீழ அது காமிச்சது. நீங்க அதை பார்க்கவே இல்ல. அதாவது நீங்க ஒரு க்ளோன் பண்ணணும்னு சொல்லி அந்த யூஆர்எல் கொடுத்துட்டீங்க. லோக்கல்ல அது எந்த இடத்துல க்ளோன் பண்ணணுங்கிறத கீழ காட்டுச்சு. ஐடியா ப்ராஜெக்ட்ஸ் கிட் லேர்னிங் அந்த இதுவா? அந்த இதை படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா உங்களோட லோக்கல்ல நீங்க எங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் எத்தனை போய் போடணும். டிஃபால்ட்டா இருக்கிற இடத்துல போடக்கூடாது. ஓகே அது வந்து ஐடியா ப்ராஜெக்ட்ஸ் கிட் லேர்னிங்ல இருக்கு. அது எனக்கு புரியுது, நான் சொல்றேன். இப்போ யூசுவலா நீங்க ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வச்சு மெயின்டைன் பண்றீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல தான் போட்டுக்கணும்னு சொல்றேன், ஓகேவா? ஓகே ஓகே ரைட். இப்போ வந்து நியூ விண்டோன்னு கொடுத்துங்க. இப்போ இது க்ளோன் கொடுத்துட்டானா? கொடுத்துருங்க. நான் அந்த இதை மட்டும் தான் பார்த்து வச்சுக்க சொன்னேன், எங்க டவுன்லோட் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்க சொன்னேன், அவ்வளவுதான். அதை தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நியூ விண்டோ. ஓகே, இவங்களுக்கு இன்னும் க்ளோன் அதுக்குள்ள ஆயிடுச்சு. ஏங்க நீங்க எப்பங்க லாகின் பண்ணி வச்சீங்க? யாரு? இல்ல எழில கேட்டேன். நான் லாகின் பண்ணலையே. அப்புறம் எப்படி கிட்ல இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோன் ஆச்சு? சரி க்ளோன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்போ சோர்ஸ் கிளிக் பண்ணுங்களேன், இதோ இருக்கு பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் இதானே. சோர்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி நீங்க பண்ணுங்க, நான் இங்கே பண்ணிக்கிறேன். இதோ இந்த ஐகான் இதை கிளிக் பண்ணு. ஃபைல்ல போயிட்டு நியூ போன சொன்னீங்கல்ல. ஃபைல்ல போயிட்டு நான் நியூ லேம்புக்கு நான் போக சொன்னேன். வர எழில பண்றத நான் பாத்துக்கிறேன். நான் எதுவுமே ஏழுல நியூலாம் போட சொல்லல. விசிஎஸ்னு ஒன்று இருக்கும், அந்த விசிஎஸ் குள்ளார போயிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு க்ளோன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண சொல்லலையே இன்னும். அது வந்துட்டு இருக்கு. ஆமா, எழில் வைக்கிறது வந்துட்டு இருக்கு. நான் சும்மா அந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ நீங்க க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத காட்டுறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ அது உள்ளார மெயின் ஒன்று இருக்கா, மெயினை கிளிக் பண்ணீங்க. ஏழு உங்களை தான் டபுள் கிளிக் பண்ணணும். எதுல மெயின் இருக்கு? ஏழு டபுள் கிளிக் பண்ணணும். சோர்ஸ் குள்ளார தானே மெயின் இருக்கு. எனக்கு இருக்க மாதிரி தெரியல. வரேன். இன்னும் நிறைய கிளிக் பண்றீங்க. சோர்ஸ்ல வச்சு தானே கிளிக் பண்ண சொன்னீங்க. இல்ல மெயினை ஓபன் பண்ணுங்கன்றேன், அவ்வளவுதான். சிம்பிள். அது நீங்க எப்படி வேணா ஓபன் பண்ணுங்க. மெயினை கிளிக் பண்ணிருக்கேன். டபுள் கிளிக் டபுள் கிளிக் தான் பண்ணிருக்கேன். லோட் ஆக லேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்துச்சு. அடடா. இல்ல நீங்க வந்து டபுள் கிளிக்ங்கிறது ரைட் கிளிக் பண்றீங்க, டபுள் ஃபிங்கர் வச்சு பண்றீங்க. சிங்கிள் ஃபிங்கரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க.
இந்த ப்ரோக்ராம் மாதிரி வெல்கம் ஃபோக்ஸ்னு வந்திருக்கு இப்போ. அது ப்ரோக்ராம் மாறி இல்ல, ப்ரோக்ராம் தான். நான் என்னோட லோக்கல்ல இங்க டைப் பண்ணதை ரிமோட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். ரிமோட்ல சர்வர்ல வச்சிருந்தேன். இப்ப சர்வர்ல இருக்கிறத நீங்க உங்களுக்கு லோக்கல்ல க்ளோன் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப வந்து நீங்க நீங்க வந்து ஏதாவது இதுல ஒரு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ வெல்கம் நானா? ஃபோக்ஸ்னு இருந்துச்சுல, ஆ. அது வந்து வெல்கம் உங்க பேர் என்ன, எழில் அப்படின்னு டைப் பண்ணீங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ம். பண்ண சேஞ்ச நீங்க வந்து மறுபடியும் சர்வருக்கு புஷ் பண்ணணும். ஓகே. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எரரா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ? அது பரவாயில்ல விடுங்க. டெர்மினலை கிளிக் பண்ணுங்க. எழில், இப்போ இத வெல்கம் எழில் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல, இன்னும் இப்பதான் சொல்றேன். டெர்மினல் கிளிக் பண்ண சொன்னேன். நீங்க எதுவும் பண்ணாதீங்க பார்வதி. ஆ இப்ப நீங்க பார்க்க மட்டும் தான் செய்யணும், எல்லாருமே. இப்ப இந்த ஸ்டெப் வந்துட்டீங்களா எல்லாரும்? இவங்க கிருத்திகா, கிருத்திகா நான் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர். இப்போ வந்து எழில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ம். இப்போ வந்து ஆனா நானும் இந்த மெயினை ஓபன் பண்ணி வைக்கணுமா? மெயின் ஓபன் பண்ணி வைங்க. நான் சரி. இப்போதைக்கு ஆனா நான் யாரை பண்ண சொல்றேன்னா அவங்க மட்டும் பண்ணுங்க. ஓகே. ஓகே. எல்லாரும் இந்த ஸ்டெப்ல வந்து நில்லுங்க. எழில் மட்டும் இப்போ ப்ரொசீட் பண்றாங்க. எழில் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ம். ஆமா. ஆ, அதுக்கப்புறம் சோர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. சரி வேணாம் இருங்க, இது மட்டுமே போதும். கிட்டு, சரி சாரி, இங்க போக வேண்டாம். இதை டெலீட் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க கமாண்ட் லைன் கத்துக்க வேண்டாம். டைரக்டா இன்டெலிஜெயில மட்டும் கத்துங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. எங்க கிட்டு 5 கிட்டோட இதுவே உங்களுக்கு இன்னும் வரல. ஐயோ, ப்ராஜெக்ட் உள்ளார தானே இருக்கீங்க. ஆமா, இன்டெலிஜென்ட் உள்ளார தான் இருக்கீங்க. கிட்டோடவே கெட்டு இன்டர்லாம் இருக்கு. ஐயோ. ஆமா, ஏன் வரல? ஏன் காட்டல? சரி ஓகே. இல்ல நீங்க ஃபுல் ஸ்கிரீன் போக வேண்டாம். ஓகே. இல்ல திருப்பி அதே கிளிக் பண்ணுங்க. சரி ஓகே, இங்க கிட் ஸ்டேட்டஸ்னு டைப் பண்ணுங்க. க்ளோன் தானே பண்ணீங்க, இல்ல வேற ஏதாவது ஆயிடுச்சா? கிட் ஸ்டேட்டஸ் நீங்க டைப் பண்ணுங்க டெர்மினல்ல. ஃபர்ஸ்ட் இது கிட் ரெபாசிட்டரியா இருக்கான்னு பார்ப்போம். கிட் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ். என்றா? ஆ ஓகே, கிட் ஸ்டேட்டஸ் கரெக்டா தான் இருக்கு. ஆனா கிட்டுங்கிறது இங்க ஏன் வரல? வேற யாருக்காவது, உங்க யாருக்காவது வந்திருக்கா? நான் யார எனக்கு கிட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தா இல்ல நான் யார கேக்குறேன்னா, ஐடியா கிட் லேர்னிங் இல்ல i.iml நான் வந்திருக்கா? இருங்க, நான் எங்க கிட்டுன்னு வந்திருக்குன்னு கேக்குறேன்னா, இந்த டூல் பார்ல இங்க கிட்டுன்னு ஒரு இது வரணும். அது மாதிரி வந்திருக்கா? எனக்கு அந்த இந்த டெர்மினல்ல தானே கேக்குறீங்க? நான் எழுதுறது தெரியுதா? இருங்க வரேன். டாப்ல டூல் பார்ல சரி வரலன்னா இருங்க வரேன். எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்திருக்கு எனக்கும். அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் ஐடியா. நான் பார்வதி, நான் என்ன கேக்குறேனே உங்களுக்கு புரியல. டூல் பார் இருக்குல்ல, இந்த மேல இங்க பார் இருக்குல்ல, எங்க கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய ப்ளூவா இருக்கு. பென்சில்ல எழுதி நிக்கிறேனே, அதோ இப்ப கூட எழுதினே தானே இருக்கேன். எழுதுறது தெரியல, ட்ராக் ஆகல. தெரியுது, நான் வரேன். அங்க பாக்குறேன். இதான் டூல் பார். இந்த டூல் பார்ல இங்க வந்து கிட்னு ஒரு மெனு வந்திருக்கா? எனக்கு வரல. சரி வரல. வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. என்ன ஆச்சரியம், என்னன்னே ஒண்ணும் புரியல. சரி ஓகே, என்னன்னு பார்க்கலாம் இருங்க. தெரியல எனக்கு. ஆனா கிட்டுன்னு வந்திருக்கு எனக்கு மேல டூல்ஸ்க்கு பக்கத்துல. சரி ஓகே, அது வரலாம் பரவாயில்ல. வியூல போங்க. எழில் நீங்க வியூ போங்க. வியூன்னு ஒரு மெனு இருக்கா பாரு, அதை கிளிக் பண்ணுங்க. வியூன்னு இருக்கு. ஆமா, வியூன்னு. இப்படிதான் இருக்கு. நீங்க வச்சிருக்க இடத்துல தான் டூல் shift ஆயிருக்கு. விண்டோன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இருங்க, அதுல ஆப்ஷன் வருங்க, அதுக்குள்ள என்னங்க பண்ணி டூல் விண்டோல மவுஸ் ஓவர் மட்டும் பண்ணுங்க. ஆ ஆ ஆ ம். இதுல கிட்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ப்ராஜெக்ட் சர்வீஸ், ஏன் கிட்ட காணோம்? ப்ராஜெக்ட் புக் மார்க் ஃபைண்ட் ரன் டிபக். வாட் தி ஹெல். சரி ஓகே, ப்ராஜெக்ட் கிட்ட இது இன்டெலிஜென்ட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஃபுல்லா இன்டெலிஜென்ட் குவிட் பண்ணிடுங்க. கீர்த்தி உங்களுக்கு வந்துருச்சா? இல்ல. இப்போ திருப்பி இன்டெலிஜென்ட் ஓபன் பண்ணுங்க. அப்பா ஐயோ,
டைம் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. சரி. கிட் லேர்னிங் டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்க கிட் லேர்னிங். எனக்கு கிட் பேஸ் அந்த இதுல இருந்து ஓபன் பண்ண சொன்னீங்க. அதனால எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் சொல்லலை. நான் கேட்கறது இங்க வரணும். சரி ஓகே, அங்க வரல. இல்லங்க டூல்ஸ் பார்ல வந்திருக்கு. நான் அதனால வந்திருக்கோன்னு யோசிக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? ஆமா. அப்படிலாம் இல்லையே. ஷேர் பண்ணட்டா? வேணாம் இருங்க வரேன். இது முதல்ல ரீஃபேக்டர் ஏன் வரலங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கோடுன்னு ஒன்று இருக்கு. ஏதாவது புது வெர்ஷனா என்னன்னு தெரியல. கோடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. டூல்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. வேற ஒண்ணும் மேல இல்ல. எதை போய் பார்க்கறதுன்னு எனக்கு சரி, இங்க போங்க, இன்டெலிஜே போங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கமாண்டு இல்லாட்டி நான் சொல்ற கமாண்ட் டைப் பண்ணுங்க. கமாண்டு செமிகோலன். ஆமா, 2 செமிகோலன். ஓகே. இங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போயிடுச்சா? சாரி, கமாண்ட் கமாவை கிளிக் பண்ணுங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு கமாண்ட் டபிள்யூன்னு போட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் இந்த விண்டோ. கமாண்ட் டபிள்யூ. கமாண்டு இது பேர் என்ன, கமா ஆர் கமாண்ட் லெஸ் தென் சிம்பிள். ஒண்ணும் வரலையே. கமாண்ட் லெஸ் தென் போட்டால் எதுவும் இல்லையா? சரி ஓகே, அப்போ இங்கே போங்க, இன்டெலிஜே போங்க. இன்டெலிஜே கிளிக் பண்ணுங்க. இந்த இன்டெலிஜேனும் ஐடியான்னு மேலே மெனு பார் ஒன்று இருக்கா? ம். அங்கே வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கா? ம். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு இங்கே டைப் பண்ணுங்க, கிட்டுன்னு டைப் பண்ணுங்க. இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் ஏன் வரலன்னு பார்ப்போம். இதே இருக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் கிட்டு. இன்ஸ்டால்டு கிட்டுன்னு இந்த பிளக்இன் இருக்குல்ல, அது இங்கே இருக்கு பாருங்க. நான் மவுஸ் பண்ணுற வைக்கிறது தெரியுதா? ஆமா. அதில் கிட்டுன்றது இருக்கு தானே? ம். ஆனால் இங்கே நான் மார்க்கெட் பிளேஸ் போங்க. மார்க்கெட் பிளேஸ் கிட்டு டூல் பாக்ஸ் இன்ஸ்டால். இந்த இன்ஸ்டால் கொடுங்க. ஸ்டெப் கொடுக்குமா? நாட் கம்மிங் ஃப்ரம் ஜெட்பிரைன்ஸா? வேண்டாம் இருங்க வரேன். ஜெட்பிரைன்ஸில் இல்லைன்னு சொல்லுது, கேன்சல் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாகவே வரணும். இந்த கிட்டப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போங்க. இங்கே வெர்ஷன் இங்கே கீழே இதோ இங்கே கிட்டப் ஆட்டோமேட்டிக்கலி இந்த கிட்டுங்கிறது அதுக்கு மேலே இருக்கிறது. enable settings area, this will disable changes supported only for எங்கேயோ ஏதோ கான்ஃபிகரேஷன் மிஸ் ஆயிருக்கு, அதனால இப்போ நமக்கு வர மாட்டுது. சரி ஓகே, இப்போ யாருக்கு வருது கிட்டு? எனக்கு வந்திருக்கு. சரி நீங்க கேன்சல் பண்ணுங்க, உங்களோட ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை நான் அது எதனால அந்த இது வரலங்கிறத நான் பார்த்து சொல்றேன். ஓகே. சரி கேன்சல் பண்ண வேண்டாம். சரி இல்லை நீங்க உங்களோடதே ஓப்பன் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து கமாண்ட் லைன்லேயே சொல்றேன், கமாண்ட் லைன்லேயே பண்ணிடலாம். இப்போ நான் எப்படி டைப் பண்ணணும்? வெளியில இருந்து டைப் பண்ணவா? நீங்க எதுவும் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களே ஷேர் பண்ணுங்க திருப்பி ஒரு தடவை. ஏன்னா அப்போ அவங்க அதில் டைப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எதுக்கு போறது நானு? நீங்க எதுவுமே எனக்கு இன்னும் ஷேர் பண்ணவே இல்லையா? இப்போ உங்களோட க்ளோஸ் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. உங்களோட டெர்மினல் வாங்க. டெர்மினலில் தான் இருக்கீங்க, திருப்பி அங்கே கிளிக் பண்ணுறீங்க. அதே கிளிக் பண்ணுங்க. வாங்கன்னா அந்த இடத்துக்கு டைப் பண்ணுறதுக்கு வாங்கன்னு அர்த்தம். கிட்டு ஸ்டேட்டஸ் என்டர். இந்த விண்டோ கொஞ்சம் பெருசுப்படுத்துங்க. அந்த மேலே இதை பிடிச்சி ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த விண்டோ கொஞ்சம் பெருசாகும். இல்லை அதை பெருசு பண்ண சொல்லலை. இந்த டெர்மினல் விண்டோவோட ஸ்பேஸ் இருக்குல்ல, ஆமா. அதை அப்படியே கொஞ்சம் தூக்குங்க. அந்த கரெக்டாக அந்த இடத்த பிடிச்சி தூக்குங்க. ரைட், அவ்வளோதான், நிறுத்துங்க. போதும்.
இப்போ கிட் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன கேக்குதுன்னு பாருங்களேன். கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த டெர்மினல் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்படியே டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. ம். கிட் ஸ்டேட்டஸ்னு போட்டீங்க. இப்போ இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆன் பிரான்ச் மெயின். லோக்கல்ல இருக்கிற மெயின் பிரான்ச் கூட இருக்கீங்க. யுவர் பிரான்ச் இஸ் அப் டு டேட் வித் ஒரிஜின் மெயின். உங்களோட சர்வர்ல இருக்கிற பிரான்ச்சும் உங்க லோக்கல்ல இருக்கிற பிரான்ச்சும் ஒரே மாதிரி இருக்கு. சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா லோக்கல்ல, வெல்கம் மெயில்னு ம். மாத்துனீங்க. அந்த சேஞ்சஸை இன்னும் நீங்க கமிட் பண்ணலன்னு சொல்லுது. ஆமா. அதுக்கு அடுத்து அன்ட்ராக்டு ஃபைலா 2 ஃபைல காட்டுது. ஐடியா கிட் லேர்னிங்கிறது ஐஎம்எல். அது ஓகே. ரெண்டும் அன்ட்ராக்டாவே இருக்கலாம். அது நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. இப்போ நம்மளுக்கு தேவையானது இந்த சோர்ஸ் மெயின் டாட் ஜாவான்னு இருக்குல்ல, அது மட்டும் இப்போ எனக்கு வந்து கமிட் ஆகணும். ஓகேவா? ஓகே. அதான் பண்ண ம். போறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டு நான் சொல்றதை அப்படியே டைப் பண்ணுங்க. கிட்டு கிட்டு ஆடு ஸ்பேஸ் போட்டு ஆடு ஆட். ஸ்பேஸ் போட்டுட்டு ம். இந்த சோர்ஸ் டாட் மெயின் டாட் ஜாவான்னு இருக்குல்ல, மாடிஃபைடுன்னு ஒரு ஃபைல காட்டுதுல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. அந்த பாத்தை சோர்ஸ் மெயின் டாட் ஜாவாங்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. மாடிஃபைடை காப்பி பண்ணக்கூடாது. வெறும் ஃபைல் பாத்தை மட்டும் காப்பி பண்ணணும். ஓகே. அது இங்க போடணுமா? ஆமா, அங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். என்டர் அடிச்சுக்கங்க. இப்போ ஸ்டேட்டஸ் கிட் ஸ்டேட்டஸ்னு போடுங்களேன். ஸ்க்ரால் டவுன். உங்களோட டபுள் ஃபிங்கரை வச்சு அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரைட். இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் போட்டது மறுபடியும் என்ன சொல்லுதுன்னு பாத்துங்க. அதே மாதிரி பிரான்ச் மெயின்ல தான் இருக்கீங்க. ஒரிஜினோட பிரான்ச் கூட நீங்க வந்து அப் டு டேட்டா தான் இருக்கீங்க. சேஞ்சஸ் டு பி கமிட்டட்ல இது வந்து இப்போ கிரீன் கலர்ல காட்டுது. இதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல காட்டுச்சு, இப்போ கிரீன் கலர்ல காட்டுச்சு. ஆமா. இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கிட் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? ஆட் பண்ணீங்க. ஆட் பண்றதுனா என்னன்னா, இப்போ நான் இங்க நான் உங்களுடைய யூஐல வந்து செலக்ட் பண்ணி காமிச்சேன்ல, எந்த இதை நான் இதுக்கு சர்வருக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டிக் மார்க் போட்டு செலக்ட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. ம். கமிட் போடும்போது அதுக்கு ஈக்குவலண்டான கமாண்ட் தான் இந்த கமாண்ட் கிட் ஆடுங்கிற கமாண்ட். ம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்? மெசேஜ் கொடுத்து கமிட் பண்ணேன். கரெக்ட்டா? ம். இப்போ அதே தான் இங்க பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணுங்க? அப்படியே கீழே ட்ராக் பண்ணி கீழே வாங்க. டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. ஓகே. கிட்டு நான் சொல்றதை டைப் பண்ணுங்க. கிட்டு கமிட் ஸ்பேஸ் கமிட் கமிட். ஸ்பேஸ் ஐஃபன் எம் ஐஃபன் இல்ல ஒரு ஐஃபன் தான். எம் மறுபடியும் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ். இது நானும் டைப் பண்ணவா வேண்டாம்? நீங்க டைப் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. எழில் அப்டேட்டட் ஸ்பேஸா? ஸ்பேஸ் விட்டு. அது உங்களோட மெசேஜ் தான். நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். ஏட்டடா. ஆமா, இவ்வளவு தான். டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் முடிச்சிருங்க மறுபடியும். என்டர். ரைட். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு சொல்லுது. ஃபைல் சேஞ்ச் இன்சர்ஷன் ஹேப்பன்ட். ஒரு இன்சர்ஷன் நடந்திருக்கு, ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ம். என்ன ஆனா இது யுவர் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் வேர் கான்ஃபிகர்ட் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் யுவர் யூசர் நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம். ப்ளீஸ் செக் தட் தே ஆர் அக்யூரேட். ஓ ஓகே ஓகே. இமெயில் ஐடி தப்பா கான்ஃபிகர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க என்ன அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, யூசருடைய கான்ஃபிகரேஷன் ஒன்று பண்ண 2 லைன் பண்ணல, ஞாபகம் இருக்கா? கிட்டு கான்ஃபிக்னு போட்டு ஒரு சர்ச் பண்ணி எடுத்தேன் இல்லைங்க, யூசர் நேமும் ஆமா. இமெயில் ஐடியும் போட்டு கான்ஃபிகர் பண்ணணும்னு. அதை நம்ம பை டிஃபால்ட்டா பண்ணாதனால உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கிறத வச்சு அதுவே நான் ஒன்று கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கிட் லாக்னு போடுங்களேன். இப்போ கிட் லாக்னு போட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இருங்க, என்டர் அடிக்காதீங்க. ம். இப்போ கிட் லாக் போட்டா என்னெல்லாம் வரும்? யாரோட மெயில் ஐடி செலக்ட் ஆயிருக்குன்னு வர மாட்டேங்குது. இல்லைங்க, கிட் லாக் போட்டா இப்போ நீங்க ஒரு கமிட் போட்டீங்கல்ல, நான் கிட் லாக் போடும்போது என்னென்ன வந்தது? நான் என்னென்னலாம் கமிட் எழுதி வச்சிருந்தனோ அதெல்லாம் வந்தது இல்லப்பா. ஆமா ஆமா. இப்போ நீங்க கிட் லாக் போட்டீங்கன்னா என்ன வரும்? இப்போ நான் 4 கமிட் 3 கமிட் போட்டேன். 3 அப்ப நான் போடவே இல்லையா கமிட்? ஏன் போடல? இப்பதானே போட்டீங்க. தானே போட்டீங்க.
இதுக்கு முன்னாடி கமிட் அதாங்க போட்டுருங்க. கிட் கமிட் ஐஃபன் ஆட் போட்டு ஆமா ஆமா ஓகே ஆட் இல்ல. கிட் கமிட் ஐஃபன் எம்னு போட்டீங்க பாரு. அதான் ரியல் கமிட். அந்த கமிட் உள்ளார எதெல்லாம் இப்ப 4 ஃபைல் இருக்கு. 4 ஃபைல்ல நீங்க 2 ஃபைல் தானே ஆட் பண்ணீங்க. ஓகே இந்த புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த ஐடியா கிட் லேர்னிங்ங்கிற ஃபைல்லாம் இப்போ நீங்க கமிட்டுக்கு போட வேண்டாம். அதெல்லாம் நீங்க சர்வருக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆமா ஒரே ஒரு ஃபைல மட்டும் தான் இப்ப ஆட் பண்ண சொன்னேன். என்ன ஃபைல் ஆட் பண்ண சொன்னேன்? இந்த மெயின் டாட் ஜாவா ஃபைல மட்டும் ஆட் பண்ண சொன்னேன். அப்ரூவ்டு ஆமா அந்த ஒரு ஃபைல மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்ப அத மட்டும் கமிட் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு ஃபைல மட்டும் ஒரு டப்பால போட்டு வச்சீங்கன்னு அர்த்தம் இப்போ. ஓகே இப்போ அந்த டப்பால உங்க பேர்லாம் எழுதியாச்சு. இப்ப கிட் லாக் போட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு 3 டப்பா போட்டு வச்சிருந்தேன் சர்வர்ல. கிட் கமிட் போட்டு வச்சிருந்தேன்ல, நான் ஒரு 3 கமிட் போட்டு வச்சிருந்தேன்ல லோக்கலா. ஆமா ஆமா இப்ப நீங்க போய் செக் பண்ணுங்களேன். ஆ, என்டர் அடிக்கணுமா இல்ல என்டர் அடிக்காதீங்க. github.com போங்க. github.com. ப்ரௌசர்ல உங்களுடைய இதுல இருக்கு. குரோம்ல இருக்கு. கிட் லேர்னிங் கிளிக் பண்ணுங்க. எத்தனை கமிட் இருக்குன்னு இங்க காட்டுது? 3 கமிட் இருக்குன்னு காட்டுதா? இதோ இருக்கு பாருங்க. ம். 3 கமிட் இருக்கு 3 கமிட் இருக்கு. அந்த 3 அதை கிளிக் பண்ணுங்க. அந்த 3 கமிட் என்னன்னு பார்ப்போம். இது 3 நான் என்னோட லோக்கல்ல பண்ணது. கரெக்ட்டா? ம். மெயின் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணேன். பிடிஎஃப் ஃபைல அடுத்து ரிமூவ் பண்ணேன். மெயின் ஃபைல அடுத்து ஆட் பண்ணேன். அதோட டைம் எல்லாத்தையும் காட்டுதா பக்காவா? ஆமா இப்போ நீங்க இந்த இந்த கமிட்ட நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்க உங்களோட இதுல லோக்கல்ல க்ளோன் பண்ணீங்க. ம். அப்போ உங்கள்ட்ட இந்த 3மே இருக்கும் தானே? இந்த 3 கமிட்டுமே உங்களோடதுலயும் இருக்கும் இப்போ. இருக்கும் ஆமா இப்ப அதுக்கு மேல நீங்க 4வதா ஒரு கமிட் போட்டிருக்கீங்க. நீங்க என்னன்னு போட்டிருக்கீங்க? எழில் அப்டேட்டட்னு போட்டிருக்கீங்க. ஆமா இப்போ நீங்க git log போட்டீங்கன்னா உங்க லோக்கல்ல என்ன வரும்னா, இந்த 3 கமிட் வரும். பிளஸ் 4வதா நீங்க போட்ட கமிட். Commit 4 4 சேர்ந்து கமிட் வரும். வரும். இப்போ உங்களோட இன்டெலிஜென்ட்ல போயிட்டு git log போடுங்க. போடலாமா வீட்லக்கு? போடலாம். இன்டெலிஜ போயிடுங்க. git log படி என்ட்ரு. வந்திருக்குங்களா? இப்போ இந்த கீழ இருக்கிற சைன்லாம் பாருங்க. ஏழுமலை ராமலிங்கம் இத பண்ணாரு, அத பண்ணாரு, அத பண்ணாரு எல்லாம் போட்டுட்டு, ம் மணிகண்டன் ராமசாமி அப்படிங்கிறவங்க இந்த டேட் அப்போ எழில் அப்டேட்டட்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க அப்போ அப்டேட் பண்ணிட்டீங்க. ஆ இதுல எத்தனை ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னுலாம் வருதா? இல்லையே. ஆமா பிடிஎஃப் ஃபைல் ரிமூவ்டு ஒண்ணு மெயில் ஃபைல் ஆடட், பிடிஎஃப் ஃபைல் ரிமூவ்டு, அதுக்கப்புறம் ஒண்ணும் வரல எனக்கு. எழில் அப்டேட்டட் ஆமா வந்துருமே எழில் அப்டேட்ங்கிறது எழில் போட்ட கமிட். அது இன்னும் அவங்க புஷ் பண்ணல. ஓ அவங்க லோக்கல்ல மட்டும் தான் இருக்குது இப்போ. நான் கமிட் பண்ணவே இல்ல. நீங்க கமிட் பண்ண வேண்டாம் நீங்க எதுவும் பண்ண சொல்றீங்கல்ல. வேண்டாம். நீங்க வெயிட் பண்ணுங்க. ம். ஏன்னா இப்ப இந்த காட்டுறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி இப்ப சொல்ற இந்த கான்செப்ட் ஒன்னும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னோட 3 போட்டதும் உங்கள்ட்ட இருக்கு. பிளஸ் அவங்களும் 1 போட்டிருக்காங்க. ம் இப்ப இது வந்து இன்னும் சர்வர்ல இல்ல. அத தான் நீங்க வெரிஃபை பண்ணீங்க. இப்ப சர்வர்ல போயிட்டு பார்க்கும்போது 3 கமிட் தான் இருக்கு. 4வது கமிட் இன்னும் இல்ல. ஏன்னா நீங்க இன்னும் புஷ் பண்ணல. எஸ் இப்ப வந்து கியூன்னு குடுங்க. எனக்கு ஒண்ணுதான் இருக்கு. இப்போ கிட் புஷ் நீங்க ரிமூவ் பண்ணதையும் சேர்த்து தான் சொல்றீங்களா 3 ஃபைல்னு? ஆமா கமிட் நான் ஆமா. கமிட்ட தான் மீன் பண்றேன். ஓகே. புஷ் என்டர் அழுத்தவா அழுத்துங்க என்டர் அழுத்துங்க. ஓப்ஸ். அநேகமா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கா? இதுக்கு என்ன சொல்யூஷன்னு முதல்ல நான் தேடி கண்டுபிடிக்கணும். சரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகலன்னா இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். இது கிட்டுக்கு அநேகமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு புஷ் பண்றது அலோவ் பண்ண மாட்டேதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கிட் டோக்கனை வேற இது பண்ணணும். சரி அது இப்ப நான் இப்ப யூசர் நேம் போடணுமா பாஸ்வேர்ட் போடணுமா அங்க என்னன்னு கேக்குது? யூசர் நேம் தானே கேக்குது. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க ஸ்க்ரீன் எனக்கு அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு தான் தெரிய மாட்டேங்குதா? சரி. இப்ப என்டர் அழுத்தணுமா அழுத்திருங்க. இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுங்க. எப்படி இருந்தாலும் அது தப்புன்னா அது வந்து என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்க புஷ் பண்றது டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லட்டும் பாத்துக்கலாம். போடுங்க. Support for சரி ஓகே. அது என்ன இப்ப சொல்லிருச்சுன்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய சர்வருக்கு புஷ் பண்ணணும். ஓகேவா? ஆனா புஷ் பண்ணணும்னா அந்த சர்வரை நீங்க அத்தென்டிகேட் பண்ணணும். அத்தென்டிகேட் பண்றதுன்னா இப்போ யார் வேணா புஷ் பண்ணா கூட உங்க சர்வருக்கு போக விட முடியாதுல்ல. ஆமா அப்போ நீங்க தான் புஷ் பண்றீங்கங்கிறத நீங்க சொல்லி புஷ் பண்ணணும் கிட்ட. அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா
சர்வருக்கு புஷ் பண்றதுக்கு நீ இந்த ஐடி கார்டை வச்சுக்கோ, இதுதான் என்னோட ஐடி கார்டு. அவங்கள்ட்ட புஷ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கோ. அதாவது சர்வருக்கு இதை எடுத்துட்டு போ. அப்பதான் உன்னை அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்க குடுத்தீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க ஐடி கார்டா குடுத்தீங்க. ஆனா அந்த ஐடி கார்டை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டோக்கன்னு இன்னொரு ஐடி கார்டு இருக்கு. அந்த ம். டோக்கனை வச்சு பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் எனக்கே தெரியாது. இதெல்லாம் புதுசா இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரீசென்ட்டா தான் இந்த மாதிரி இதோ பாருங்க ஆகஸ்ட் 13, 2021ல அப்டேட் ஆயிருக்கு போல. ம். பட் எனக்கு தெரியாது இதெல்லாம். இதெல்லாம் நான் இன்னும் அப்டேட்டே பார்க்கல. ஏன்னா நாங்க யூசுவலா வந்து இந்த மாதிரி யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வச்சு எத வச்சுமே பண்ண மாட்டோம். எஸ்எஸ்ஹெச் வச்சு தான் பண்ணுவோம். இப்ப என்னோட லோக்கல்லயும் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. நான் மாத்திட்டு எஸ்எஸ்ஹெச் வச்சு பண்ணி காமிச்சேன் இல்லையா? ம். அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவேன். பட் எஸ்எஸ்ஹெச்ங்கிறது கம்பெனிஸ்ல யூஸ் பண்றது. அது இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அந்த எஸ்எஸ்ஹெச் கீ கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அத ஒரு இடத்துல போடணும். அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் அந்த பக்கம் போகல. இப்போ இத இப்படி சிம்பிளாவே பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நான் அப்படி பார்த்து சொல்றேன். பட் இப்போதைக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட் இங்க போட்டாச்சா? சரி லாஸ்ட்டா ஒரு ட்ரை ஒண்ணு பண்ணி பார்ப்போம். அம் நீங்க உங்களோடது சரி வேணாங்க மணி 11 ஆயிடுச்சுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாங்க. நாளைக்கு இது என்ன ஃபிக்ஸ்ன்னு பார்த்து நான் பண்ணிடுறேன். சரி ஓகேவா? அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கலாம். பட் இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இத நீங்க புஷ்ன்னு பண்ணுவீங்க. புஷ்ன்னு பண்ணதும் உங்களோட 4 கமிட்டும் சேர்த்து எனக்கு ஒரு சர்வருக்கு புஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் யார் எடுத்தாலும் அவங்கள்ட்ட எத்தன கமிட் போகும்? 4. ஆமா 4 கமிட் போயிடும். இல்ல நம்ம இப்ப எல்லாரும் பண்றதும் எல்லாருக்கும் போகுமா? ஆமா எல்லார் பண்றதும் அவங்கவங்க பண்ணி அவங்கவங்க புஷ் பண்ணாங்கன்னா, அவங்கவங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம இனிமேட்டு எப்படி ஒர்க் பண்ண போறோம்னா, ம். நான் வந்து டெய்லி கோட் பண்ணுவேன் இல்லையா? நான் கோட் பண்றத நான் புஷ் பண்ணிடுவேன். ம். ம். நீங்க அந்த ரெபாசிட்டரி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. அத எடுத்து வச்சுக்கிட்டு, அத ரெஃபர் பண்ணிக்கணும். ஆனா நீங்களும் உங்களுக்காக ஒரு ரெபாசிட்டரிய நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அது நான் பண்ற ரெபாசிட்டரிய நீங்க கோட புஷ் பண்ணக்கூடாது. ஓகே. அது சும்மா ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான். இல்ல நீங்க அத டவுன்லோட் பண்ணி வச்சாலும் ஓகே. டவுன்லோடே பண்ணாம நீங்க GitHubல போய் டைரக்ட்டா பார்த்துக்கிட்டாலும் ஓகே. நான் எப்படி ம். டெய்லி யூடியூப் வீடியோவ அப்லோட் பண்றேனோ, அதே மாரி இதையும் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே. கோடையும் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க கோட வந்து GitHubல எப்பவுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க வந்து உங்களுடைய ரெபாசிட்டரி இப்ப நம்ம கிரியேட் பண்ண மாரி ஒரு ரெபாசிட்டரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த ரெபாசிட்டரிக்கு வந்து உங்களுடைய கோட புஷ் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். டெய்லி நீங்க என்னென்ன பண்றீங்களோ எல்லாத்தையும் புஷ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க பண்ற கோட் எல்லாமே Gitல இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். Gitல இருந்துகிட்டே இருக்கும். ம். ஸோ எனி டைம் நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஆக்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க எந்த சிஸ்டம்ல போனாலும் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்கோங்கிற எல்லா ஸ்டேட்டஸையும் பார்த்துக்கலாம். எல்லாமே அதுல வந்து நீங்க ட்ராக் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? ஓகே. நாளைக்கு நம்ம இத வந்து எப்படி அத்தென்டிகேட் பண்ணிட்டு எல்லாரும் இத வந்து ஒரு பக்காவா செஞ்சு பார்த்துருவோம். ஓகே. ஓகே. டன். பாய் பாய். இன்னைக்கு ஓகே. போட்ட வீடியோ பாய். 1 1/2 மணி நேரத்துக்கு மேல போகும். இது எப்படி அப்லோட் ஆகும்னே எனக்கு தெரியல. சரி டாடா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப. ஓகே. சரி, நோ ஓகே. ப்ராப்ளம். பார்க்கலாம். ஓகே. ம். பாய், பாய், பாய்.